ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது OT7க்கு தான் ஒரு 2 ஷார்ட்டு. பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்கிட்ட OT7 கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தவங்க வந்து கொஞ்சம் ஸ்டோரிலாம் சொல்லி கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு பொண்ணுக்கு பர்த்டே, அவங்களும் OT7 தான் கேட்டாங்க. ஸோ 3 இதையும் ஒன்றா போட்டுடலாம் அப்படின்ட்டு. பிகாஸ் நிறைய ரிக்வஸ்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பர்த்டே கேர்ளுக்கு விஷ் பண்ணிடலாம். மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே, யுவர் ட்ரீம்ஸ் ஆல் கம் ட்ரூடா ரிதம். ஓகே, வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒன் ஷார்ட்டோட நேமு சீக்ரெட் CAD மாமாஸ். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே அப்படியே வந்துட்டு 7 பேர் ஒரு இடத்துக்கு வராங்க. நம்ம OT7 பாய்ஸ் தான். ஸோ அங்கே வந்துட்டு ஃப்ரைடே தான் இருக்கான். ஃப்ரைடே அவங்களுக்கு அசிஸ்டன்ட் மாதிரி. ஸோ வந்துட்டு சரி இங்கே தான் அப்படின்னு சொல்கிறான். அப்படின்ட்டு உள்ளே வராங்க. பார்த்தா வந்துட்டு அவங்க வரத்துக்குள்ளே அங்கே இருந்த ஆளுங்களையும் காணோம். அங்கே நடந்துட்டு இருந்த பிஸ்னஸும் ஸ்டாப் ஆகிருக்கு. ஷிட், இப்போயும் பிடிக்க முடியல. எப்படி இவனுங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆகுதுன்னு தெரியல. எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டானு. விடக்கூடாது, இது எப்படி விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாங்க. எதுவுமே கிடைக்கல. பட் அங்கங்கே வந்துட்டு கொஞ்சம் ட்ரக்ஸ் மட்டும் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. அதை மட்டும் பார்த்துட்டு கன்ஃபார்மாக இது தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த டைம் விடவே கூடாது. இப்போ எவிடன்ஸ் இருக்குது, எங்கே இருப்பாங்கன்னு தெரியும், அழகாக தூக்கலாம், என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி அப்படியே தாங்க வந்துட்டு இப்போ ஆரம்ப பார்த்துக்க. வெயிட் உடனே இது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஜினுக்கு கால் வருது. ஸோ அட்டன் பண்ணி அவரை பேசிவிட்டு நம்மளை உடனே வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு அவங்கள 7 பேர் வந்து CID ஆஃபீஸர். ஸோ அவங்களோட வந்துட்டு சீஃப் கூப்பிட்டுருக்காரு. 8 பேர், சாரி ஃப்ரைடேவும் சேர்த்து. ஸோ 8 பேர்த்தையும் வந்து அப்படியே இப்போ கூப்பிட்டுருக்காங்க சொல்லி இப்போ அவனுங்க வந்து அப்படியே உட்காந்துருக்கானுங்க. சார், அவங்க நாங்கள் போகிறதுக்குள்ளே எஸ்கேப் ஆயிட்டாங்க, ஆனால் எங்கே இருப்பாங்கன்னு தெரியும், லொக்கேஷனை ட்ராக் பண்ணி பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஆரம். அதெல்லாம் ஓகே தான், ஆனால் நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சபடி இன்னும் நிறையா பேர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. மெயினாக தோ இந்த ஃபைலை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபைலை கொடுக்குறாரு. 7 பேரும் அப்படியே பிரித்து பார்க்குறாங்க. ஜங்குக்குனா சார் இது காலேஜ் அப்படிங்கிறான். எஸ், இன்னும் இதில் எத்தனை பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க, இதில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்படுறாங்க எதுவும் தெரியல. மற்றபடி ட்ரக்ஸ் மட்டும் இல்லை, வேறு இல்லீகலாக நடந்துகிட்ருக்கு. ஸோ கேர்ள்ஸ் காலேஜ் அங்கே அதான் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டுருக்க. ஓகே சார், புரியுது அப்படிங்கிறானுங்க. ஸோ 7 பேத்துக்கும் வந்துட்டு இப்போ வந்துட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அந்த காலேஜில். கோயட் தான் காலேஜ். ஸோ வந்துட்டு பட் கேர்ள்ஸை வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு தகவல் கிடச்சிருக்கு. இப்போ ப்ளஸ் ட்ரக்ஸ் சேலும் போயிட்டுருக்குன்னு. ஸோ ரெண்டையும் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காகவே இவங்க 7 பேத்துக்கும் ஆளுக்கு ஒரு ஃபைல் கொடுக்குறாங்க. எல்லோரும் அதை அப்படியே ஓப்பன் பண்ணாங்க. ஆரம்புக்கு வந்துட்டு இங்கிலீஷ் லெக்சரர், அதாவது ப்ரொஃபஸராக, சக்குக்கு வந்து ஃபிசிக்ஸு ப்ளஸ் PE. அவன் வந்துட்டு அப்படியே பார்க்குறான். 2 பேருமே ப்ரொஃபஸர்ஸு. அப்புறம் வந்துட்டு சுகாக்கு வந்து மியூசிக் டீச்சர், ஜின்னுக்கு வந்து கேன்டீன் ஓனரு, அப்புறம் வந்துட்டு நம்ம ஜேவுக்கு வந்து டான்ஸ் டீச்சராக வரான். மேலே தேங்கும் ஜிமினும் வந்துட்டு ஜிமின் கூட ஸ்டூடெண்ட்டு, நான் ஸ்டூடெண்ட்டு, இவன் ப்ரொஃபஸரா அப்படின்னு JKவை ஜிமின் வந்து உங்களுக்கு உன்னை விட எனக்கு அறிவு கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிற JK சொல்ல அடிங்க மாவனே அப்படின்னு 2 பேரும் அங்கேயே அடிச்சுக்கா. டே அமைதியாக இருக்க மாட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்காரு ஹையர் ஆஃபீஸர். அவர் வேறு யாரும் இல்லை, அவங்க அப்பா தான். அதனால் தகப்பா வேணும்னே பழி வாங்கிட்டல நீ அப்படிங்கிற மாதிரி ஜிமின்னு பார்க்க. அப்படிலாம் இல்லைடா, அவன் கொஞ்சம் சரி நிறுத்து, உடனே அவன் சின்ன பையனை போட்டு புகழ்ந்து தள்ளுவிய அப்படின்ட்டு. ஆமாம் நீ என்னடா அப்படியே ஃபைலை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஷாக்லேயே இருக்க, அப்படி என்ன வச்சுருக்க அப்படின்னு எட்டி பார்த்தவனுக்கோ அப்படின்னு குபீர்னு சிரிப்பு வந்து அவன் கேட்க வைக்கன்னு ஜிமின் சிரிக்க. ஜங்குக்கோ இதுக்கு அவன் லூஸ் மாதிரி சிரிக்கிறான் அப்படின்ட்டு. இப்போ அவன் எட்டி பார்த்து அவன் ஒரு பக்கம் கரண்டு சிரிச்சிட்டு இருக்கான். என்ன இவனுங்க 2 பேர் சிரிச்சிட்ருக்காங்க, இவன் பேந்த முழிச்சிட்ருக்கான் அப்படின்னு மொத்த பேரும் இப்போ கும்பலாக எட்டி பார்த்தவங்களும் விழுந்து சிரிக்கிறாங்க. டாடி இதெல்லாம் உங்களுக்கே கொஞ்சம் ஓவராக தெரில, இது எப்படி டாடி எனக்கு போய் ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி தூக்கி போடுறான். என்னால் முடியாது அப்படின்ட்டு. இங்கே பார், யாராவது ஒருத்தர் பண்ணி தான் ஆகணும், நீ தான் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆவ. ஐயோ என்னையா பேசுகிறேன், என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு அப்பான்னு கூட பார்க்காம கடுப்பாயிடுறான். ஹலோ, நான் உன் அப்பா, அதையும் தாண்டி இங்கே நான் உன்னோட ஹையர் ஆஃபீஸர், நான் சொல்கிறத நீ செஞ்சு தான் ஆகணும். இந்த மிஷனில் நீ இருக்கணும்னா இதை செய், இல்லைன்னா போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறாரு. வர ஆத்திரத்துக்கு பண்ணி தொலைக்கிறேன், என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவனும் அப்படின்னு அழுதுகிட்டே பார்க்க. டே ஆனால் நீ சும்மா சொல்லக்கூடாது, இந்த கெட்டப்பில் செம்மையாக இருக்க அப்படின்னு டீஸ் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. டே போயிருங்கடாங்கிட்டு வர்ற ஆத்தத்துக்கு. டே வாய்ஸாக மாற்று போங்கடா கடுப்பாகுது அப்படின்னு விக்கா கட்டி தூக்கி போட்டு அவனும் கடுப்பாக போகிறான் அங்கேருந்து. ஃப்ரைடேவோ சோக கடலில் மூழ்கியிருக்கா 7 பேரும். என்னடாச்சு, நாங்களாவது இப்படி போகிறோம், உனக்குன்னா ஜாலியாக இருக்க வேண்டியதானே, ஏன் 3 இருக்க? என்றைக்கு நான் உங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சிருந்தேன், நானும் உங்களோட வரலான்னு பார்த்தா உங்கள் அப்பா இப்படி காலை வாரிட்டாரு, கேட்டால் இங்கே வேலை இருக்குங்கிற அப்படின்ட்டு அவன் ஒரு பக்கம் சினிங்கிருக்க. வேலை எங்கிரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கானுங்க. ஸோ 7 பேர் வந்துட்டு அங்கே போகிறதுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்ருக்கானு. இங்கே ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு அப்படியே அவனுங்க காலேஜுக்கு வரும்போதே நீங்களும் வந்துட்டு உங்கள் சிஸ்டர்ஸோட வரீங்க. உங்களுக்கு வந்துட்டு 6 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அதில் வந்துட்டு 2 பேர் அங்கேயே
ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அதாவது நூறாவும் ஐராவும் ப்ரொஃபஸர்ஸு, மற்ற எல்லாம் 5 பேருமே வந்து மற்ற 5 பேரும் வந்து நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருக்கீங்க, இல்லை அங்கேயே தான் படிச்சுட்ருக்கீங்க. ஸோ அதிலலாம் வந்துட்டு நம்ம ஃபராக்குனா வந்து படிப்புனாலே சுட்டு போட்டாலும் வராது. அவளுக்கு படிக்க அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அவளுக்கு சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். வீட்டில் எவ்வளவோ அவள் கேட்ரிங் படிக்கிறா அப்படிலாம் கேட்டு பார்க்க, நோ நீ இன்ஜினியரிங் படித்து ஆகணும்னு வராத படிப்பை வாங்கிற மாதிரி பிடிச்சி அனுப்பிச்சி விட்றாங்க. செம்ம கடுப்பாகுது அவளுக்கு. ஏன் என்னை சாவடிக்கிறீங்க, எனக்கு இதெல்லாம் வரலன்னா விடுறீங்களா அப்படின்ட்டு. அவ்வளோ டெய்லி வரும்போது கூட அழுத மெனிக்காக தான் வருவா. இன்றைக்காவது கிளாஸ் அட்டன் பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லோரும் வந்துட்டு அப்படியே கேட்டு அவளை கலாச்சிருக்கேன். நான் இன்றைக்கி கிளாஸை கட் அடித்தேன் அப்படின்னு அவள் சொல்ல, எது அப்படின்னு அப்படியே எல்லோரும் அட்ட டயத்தில் அவளை பார்க்க, சரி எப்பயாச்சும் போர் அடித்தா தூங்கிடுவேன் அப்படின்னு சாரா சொல்ல, போடி அப்படிங்கிறா. சரி விடுக்கா, அவனுக்கு படிப்புக்கும் எனக்கும் தூரம், சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது, அப்பா ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, வேறு வழி இல்லையே. ஆமாடி, அம்மா வர அப்பா பிச்சை நல்லா கேட்குது, ஒரு வார்த்தை கூட நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது, எரிச்சலாம் வருது. அக்கா அநியாயமாக தெரியல, போடி, உங்களுக்கு என்ன, உங்களுக்கு வருது எனக்கு வரல அப்படின்னு புலம்பிக்கிட்டே தான் வரா. நீங்களும் வந்துட்டு சரி விடுக்கா, இதுக்கெல்லாமா போய் ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு அப்படியே பேசிக்கிட்டே திரும்பும்போது, அப்போ அவங்க ஆப்போசிட்டில் வந்து பொண்ணு அப்படியே உங்கள் மேலே மோத 2 பேரும் அப்படியே கீழே விழுக போகிறீங்க. அந்த பொண்ணு உங்களை ஹிப்போட ஹோல் பண்ணி அப்படியே பிடிக்குது. ஸோ அப்படியே நீங்களும் பேன் அந்த பொண்ணையை பார்க்குறீங்க. அந்த பொண்ணும் ஒரு ஆல்ரைட் அப்படிங்குது. பேஸ் வாய்ஸை கேட்டதும் அப்படின்ட்டு நீங்கள் பார்க்க, நான் கேட்டேன் ஒரு ஆல்ரைட் அப்படின்ட்டு ஜிமின்னு எட்டி பார்க்க, ஆல்ரைட் அப்படின்ட்டு இவன் வாய் தான் அசைஞ்ச மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணையை பார்க்க, நீங்கள் ஓகேவா அப்படின்னு கேட்குறேன். அந்த பொண்ணு, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்த புக்ஸ் எல்லாம் எடுக்க அவ்வளோ எடுத்து கொடுக்குறா. அப்படி எடுத்து கொடுக்கும்போது உங்களையே பார்த்துட்ருக்க, என்ன அப்படிங்கிறீங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ புக்ஸை எடுத்து கொடுக்க, சாரி அப்படிங்கிறா. இட்ஸ் ஓகே அப்படின்ட்டு இருக்கும்போதும் அவனை அப்படியே வெளியே அகலாமல் அவங்களே பார்க்க, ஏன் அப்படி பார்க்குறீங்க அப்படின்ட்டு உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குல்ல, ஒருத்தங்க நம்மளை குருன்னு பார்த்தா எப்படி இருக்கும், அதனால நீங்கள் கேட்க அவளுக்கும் சிரிப்பு வந்தது. அவள் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு, இல்லை சும்மாவே எப்படி பார்க்குற அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் யாரடி நீ இந்த பார்வை பார்க்குற என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. உங்கள் சிஸ்டர்ஸ்லாம் என்னடி ஆச்சு பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி கிட்ட வந்து கேட்க, பரவாயில்ல ஒன்றும் இல்லை, சும்மா தெரியாமல் மோதிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு புக்ஸ் எல்லாம் கையில் எடுத்துகிட்டு இருக்கா. அப்பயும் அவள் அப்படியே குறுன்னு பார்த்துருக்க, யார் நீ புதுசாக இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஐ ஆம் டியா அப்படின்னு சொல்லிட்டு கை நீட்டுறா. பேரை பாரு, டீயா காஃபியான்ட்டு. ஐ ஆம் ஹீரா அப்படின்னு நீங்கள் நீட்டுறீங்க. ஸோ கைக்குலுக்கி கையை விடாமல் அப்படியே பிடிச்சிட்டுக்க, என் கை அப்படின்ட்டு அப்படியே இழுக்க பார்க்க, ஓ அப்படின்ட்டு அவ்வளோ விட ஜிமினோ, டியா கண்ட்ரோல் அப்படின்னு அவன் கையை பிடிக்க, அது சரி இது 2 கப்புள்ஸா அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க, இவனும் புதுசாக தெரியும், ஐ ஆம் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கை நீட்ட. அப்போ அப்படியே வந்துட்டு கயிறாவோ, அதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க, சொன்னேன் புதுசு எல்லாம் காலேஜில் மீட் பண்ணியிருக்கோம், அது ஹாய் சொல்லிக்கிறது ஒரு பண்பாடு இல்லையா, அதெல்லாம் எங்களுக்கு இல்லை, சரி நாங்கள் கிளாஸுக்கு போகிறோம் அப்படின்ட்டு நகர போக அப்பயும் கூட அந்த டியா பொண்ணு உங்களே பார்த்துட்டுக்க, இவன் ஏன் நம்மளை குறுன்னு பார்க்குறா, ஏன் இப்படி பார்க்குற, அது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, அதான் பார்த்தேன் அப்படிங்கிறா. ஓ எனக்கு ஆனால் ஒன்று எங்கேயும் பார்த்த மாதிரி இல்லை அப்படிங்கிறீங்க. அப்போ அதுக்கெல்லாம் அசரவலானா அப்படிங்கிற மாதிரி அந்த டியாவோ, அதான் இப்போ பார்த்துட்டே இனி பார்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போதே அவ்வளோ சிரிச்சுட்டு இங்கேருந்து ஜிமின் வா அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சி எடுத்துட்டு அவங்க 2 பேரும் அங்கேருந்து நகர்ந்து போக்க, இது 2 என்ன ஒரு மார்க்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அப்படியே 5 பேரும் நின்று திரும்பி பார்க்குறீங்க. சரி டைம் ஆச்சு, ஆல்ரெடி நம்ம ப்ரொஃபஸர் அக்காலாம் வந்திருப்பாளுங்க, பார்த்தாளுங்க கற்றுவாளுங்க அப்படின்னு நினைக்கும் போதே முன்னாடி வந்து 100 1000 நிற்கிறாங்க கையை கட்டிட்டு. ஆத்தாடி எங்கே சிக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அங்கேயே சிக்கிட்டமே. ஹே சிஸ்டர்ஸ், இதோ வர நேரமா, உங்களுக்கு மட்டும் என்னடி தனியாவா, ஒன்று சொன்னால் கேட்க மாட்டிங்களா அப்படி 2 பேரும் அங்கேயே வச்சு கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாளுங்க. இதோ கிளாஸுக்கு போயிட்டோம் அப்படின்னு திட்டு வாங்கடி ஓடுவோம், இல்லை கிளாஸ் எடுத்து கழுத்திருப்பாளுங்க அப்படின்னு ஆள் கையை பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிக்கிறீங்க. அப்போ தான் வந்துட்டு நம்ம ஆரம் என்ட்ரி. ஸோ உள்ளே வருது அப்படியே 100 யார் இது புதுசாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்க்க, அப்போ அவனும் வந்துட்டு பிரின்சிபல் ரூம் இந்த சைடு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட்டு, எக்ஸ்கியூஸ் மீ நீங்கள் அப்படின்னு அவளும் கேட்க, ஐ ஆம் ஆரம் நியூ ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்கிறான். ஓ ஐ ஆம் நூரா, இங்கே தான் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன், ஓகே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போக, ரொம்ப தான் அடிக்கிற மாதிரி 100 அங்கேருந்து நகர்ந்துடுறா. ஸோ அடுத்தது வந்துட்டு அப்படி வந்துட்டு வாட்ச்மேன் கிட்ட யாரும் பேசிகிட்டு இருக்குது பார்த்துட்டு ஆயிராவோ, அங்கே யார் உள்ளே வராமல் பேசிகிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படியே உள்ளே வெளியே வந்து பார்க்குறா. பார்த்தா அங்கே சுகா அப்படின்னு நின்றுட்டு, நான் மியூசிக் டீச்சராக வந்திருக்கேன்,
எங்கள் சாரை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசி நிற்கிறான். எஸ்கியூஸ் மீ நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐரா வர, அது நான் இங்கே தான் மியூசிக் டீச்சராக வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன், அதுதான். அதுக்கும் உள்ளே வந்து பிரின்ஸிபலை பார்க்க வேண்டியது தானே, பார்த்துட்டு உங்களோட ஒர்க்கை கண்டினியூ பண்ண வேண்டியது தானே. இங்கே என்ன வாட்ச்மேன் கிட்டே நின்று கடலை போட்டுட்ருக்கீங்க, யாருடா இவ வந்ததுமே அப்படிங்கிற மாதிரி இருக்குது சுகாக்கு. அவனும் ஃப்ரைடேவை பார்த்து ஃப்ரைடே தாங்க வாட்ச்மேனாக நிற்கிறான், நீங்களா இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டா. போங்க சார், நீங்களாம் இல்லாமல் அங்கே போர் அடிக்கும், நான் மட்டும் தனியாக உட்காந்து என்ன பண்ணுறதா, உங்கள் அப்பா முஞ்செல்லாம் அவன் பார்ப்பான். டே ஆனாலும் அவர் எங்கள் அப்பாடா, அதெல்லாம் தெரியுது, அதுக்குன்னு அதான் சார் இங்கே ஓடி வந்துட்டேன். எப்படி நம்ம கிட்டப்பு செம்மையாக தான் இருக்க, நான் இப்படா இருக்கேன் அப்படின்னு இவனுங்க பேசிட்டு இருக்கும்போது ஆயிரம் வந்திருப்பா. ஸோ அவன் வந்ததும் அப்படியே பேச்சை மாற்றணுங்கிறதுக்காக சும்மா வாட்ச்மேன் கிட்ட அவன் வந்துட்டு பிரின்ஸிபல் ரூம் எங்கன்னு கேட்குற மாதிரி கேட்டுட்ருக்கேன். ஐராவோ, இதையே இவர்கிட்ட கேட்குறீங்க, ஆனால் நீங்களே புதுசாக தெரியுறீங்க அப்படிங்கிற மாதிரி. ஐராவும் அவனை ஊற்று பார்க்க ஃப்ரைடேவோ, அது மேம் நான் இங்கே நியூவாக ஜாயின் பண்ணிக்கேன். என்ன திடீர்னு நம்ம காலேஜில் இத்தனை நியூ அட்மிஷன் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்க. அங்கே சுகாவோ, இதுக்கு மேலே பேசினா ஆள் ரொம்ப விவரம் போல் இருக்குடா, நொங்கு எடுத்துகிட்டு போகிறான், பார்த்து ஜாக்கிரதை அப்படிங்கிற மாதிரி அவன் காதை கடிச்சிட்டு, நீங்கள் 2 பேர் என்ன ஏதோ ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி பேசிக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு சுகாவோ, நீங்கள் எனக்கு இந்த ரூமை காட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். எந்த ரூம், ஐ மீன் பிரின்ஸிபல் ரூம்மா, என்ன மேடம் தப்பாக யோசிக்கிறீங்க, எது நானா அப்படிங்கிற மாதிரி ஐரா முழிக்கா. அட வாங்க மேடம் அப்படின்னு அவனை சகஜமாக அவளை கையை பிடிச்சிருக்க. ஐயோ நீ இங்கே வந்திருக்க புது சாருங்கனால சும்மா விடுறேன், என்ன கையை பிடிச்சலாம் இருக்கிற, அது சாரி காட்டுங்கன்னு சொல்லி வேற ஒன்றும் இல்லை, தப்பாலாம் எதுவும் இல்லை அப்படின்ட்டு அவனை டக்குன்னு கையெடுத்துக்க. அது வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா. ஸோ இங்கே அப்படியே ஜங்குக்கோ காலேஜை வாவ் செம்மையாக இருக்குது, படிக்கும் போது வந்தது ரொம்ப வருஷம் ஆச்சு, மிஸ் பண்ணுறேன் ரொம்ப அப்படிங்கிற மாதிரி காலேஜ் அப்படியே சுற்றி பார்த்துட்டே அப்படி உள்ள வர. சாரா அங்கே அப்படியே அவன் ஃப்ரெண்ட்ஸ் அக்காவோட எல்லாம் ஓடி வந்திருப்பாள். ஸோ ஓடி வந்தவளோ மூச்சு வாங்க அப்படியே ஒரு இடத்துல வந்து நின்றுட்டுருக்கா. அப்போ தான் ஜங்குக்கு அந்த பக்கம் கிராஸ் பண்ண, வா யார் சாமி இவன் இவ்வளோ அழகாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்க்க. அவனுமே அவள் மனசுக்குள்ளே பேசுகிறதா இருந்துச்சு, வாய் விட்டே சொல்லியிருப்பா. டக்குன்னு கிராஸ் பண்ணுவான் நின்று, வாட் டிட் யூ சே கம்மகை அப்படிங்கிறான். நீ மைண்டு வயசு நினச்சி சுத்தமாக சொல்லிட்டேன் அப்படிங்கிறான். அது அது வந்து இதோ வந்துட்டேன் அப்படின்னு யாருமே கூப்பிடப்போ சாரா அங்கேருந்தோட ஜங்குக்கோ க்யூட் கேர்ள் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே போயிடுறான். ஸோ ஒருத்தர் தெரியாத மாதிரி அங்கே காட்டிக்கிறானுங்க. இங்கே வந்துட்டு வந்த ஃபராவோ பாதியிலே நான் கேன்டீன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன், எதுக்குடி இப்போ தாண்டி உள்ளே வந்தா, அதுக்குள்ளே என்னடி கேன்டீனில் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்குது, அட சோத்து மூட்டை காலையிலே நல்லா சாப்பாடு அமைக்கிட்டு தானே வந்தேன், அடியே சும்மா இருங்கடி, வர அவசரத்தில் அம்மா வேறு திட்டிகிட்டே இருந்துச்சுன்னு சரியாக சாப்பிடல, கொஞ்சம் நேரம் நான் போய் ஒரு ஜூஸாவது குடிச்சிட்டு வரேன், இல்லைன்னா நல்லா கிளாஸ்லாம் அட்டன் பண்ண முடியாது, தூக்கமாக வரும், தின்னா மட்டும் நல்லா தூக்கம் வரும்டி சோத்து முட்டை அப்படின்னு இழுக்கிறீங்க நீங்களும் சாராவும் ஃபராவும். முடியாது எனக்கு கொஞ்சம் நேரம் விடுங்கடிட்டு கடை நான் ஓட சரி போய் தொலை அப்படின்னு விட்டுடுறீங்க. ஏன்னா அவளை பற்றி உங்களுக்கு தான் தெரியுமே, அவளே பாவம் சொன்னாலும் வீட்டில் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு விட்டுட்டு நீங்களா கிளாஸ் ரூமை நோக்கி நடக்கா. எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு ஒரு சவுண்ட் கேட்குது. ஸோ தாராவோ என்ன அப்படின்னு தெரியும் பார்க்க, இங்கே டான்ஸ் கிளாஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறான். டான்ஸ் கற்றுக்க வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இது என்ன நாட்டியாலவா டான்ஸ் கற்றுக்க வரத்துக்கு சொல்லி கொடுக்க வந்திருக்கம்மா, சொல்லி கொடுக்குற சாரா அப்படின்னு அப்படியே ஆச்சரியமாக பார்க்க. ஏன் அப்படி பார்க்குற, என்னை பார்த்தா அப்படி தெரியலையோ அப்படின்ட்டு ஜேவப்போ வந்துட்டு தன்னை சுற்றி நான் நல்லா தானே இருக்கேன், கரெக்டாக தானே ரெடியாகி வந்திருக்கேங்கிற மாதிரி அவர் பார்க்க. தாராவோ இல்லை இவ்வளோ நாளாக இங்கே டான்ஸ் டீச்சர் இல்லாமல் எங்களால் டான்ஸே ப்ராக்டிஸ் பண்ண முடியல, நாங்கள்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம், ஐயோ செம்மையாக ஒருத்தர் வந்திருக்காரு. ஓகே நீங்கள் இப்போ எனக்கு எங்கே கிளாஸ் ரூம்னு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறான். நானே கூட்டிகிட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு தாரா சொல்லி குதிச்சு வாங்க அப்படின்னு அவளுக்கோ டான்ஸ் கற்றுக்க ரொம்ப ஆசை. ஸோ இவ்வளோ நாளாக இல்லாத டீச்சர் வந்திருக்காரு, சந்தோஷமாக கூட்டிகிட்டு போகிறா. அப்படியே ஜேஹோப்போ இவன் என்ன இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பயந்து பார்த்துட்டு அப்படியே பின்னாடியே போகிறாரு. ஸோ வந்துட்டு இங்கே நம்மால் வரவோ வேகமாக ஓடி வந்து கேண்டீனில் உட்காந்துக்கிறா. அங்கே ஜின்னும் அப்போ தான் வந்துட்டு கேண்டீன்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவரும் இது என்னடாது திறந்தோன்னே ஒரு விக்கெட்டு அப்படிங்கிற மாதிரி, யார் இவ இங்கே வந்து காலங்காத்திலே உட்காந்துருக்கா அப்படின்ட்டு வருமானி அப்படின்னு வந்துருக்கா. பார்த்தா தெரில இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு அவ்வளோ அப்படி அந்த டெஸ்கில் தலையை வச்சு படுத்துக்க. ஏம்மா காலங்காத்தாலே வந்து கேண்டீனில் உட்காந்துருக்க, ஒரு வேளை மார்னிங் சாப்பிட்லையோ? சாப்பிட்டேன். அப்புறம் ஏன் சோகமாக இருக்க? என்ன பண்ணுறது, காலேஜ் வர பிடிக்கலன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க, கடுப்பாக இருக்குது அப்படின்ட்டு அவள் புலம்ப. சரி அதுக்குன்னு பேரண்ட்ஸ் படிக்க தானே அனுப்பி விட்ருக்காங்க
அட யார் சாமி நீங்கள்? நானே அங்கே தொல்லை பண்ணுறாங்கன்னு இங்கே வந்து உட்காந்தா, இங்கே வந்து நைங்கிறீங்க. தயவு செய்து நோய்ங்காதீங்க அப்படின்னு எழுந்து போய் வேறு ஒரு டேபிள் அப்படியே வந்துட்டு திரும்பவும் அந்த டெஸ்கில் தலையை வச்சா படுக்க, அங்கேயும் வந்து ஜின்னும் இங்கே பாருமா அப்படின்னு ஆரம்பிக்க, ஐயோ ஏன் சார் படுத்துறீங்க? உங்கள் கேண்டீன்னா ஓயாமல் கேள்வி கேட்பீங்களா? காது வலிக்குது சார் அப்படின்ட்டு அவ்வளோ குப்பரை அடிச்சுக்க. சரி, உனக்கு எதுவும் சாப்பிட்றதுக்கு வேணுமா? பசியில் இருந்தால் நான் நானாக இருக்க மாட்டேன். லைட்டாக பசிக்குது தான், ஆனால் இந்த கேண்டீனில் ஒரு மனம் நல்லா இருக்காதே. ஆமாம், யார் நீங்கள்? உங்களை நான் இப்போ தான் பார்க்குறேன். புதுசாக இருக்கீங்க. நான் இப்போ தான் இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன் புதுசாக. இந்த கேண்டீன் நான் தான் இப்போ லீஸ்க்கு எடுத்திருக்கேன். ஓ, இனிமேல் வந்து நல்ல ஃபுட்டு கிடைக்குமா? அது சரி, அப்போ நீ படிக்க வரல. சரி, எனக்கு தெரிஞ்சது சமைச்சு தரேன், நல்லா இருக்கான்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லு. ஓகே, டீல். சரி, அப்படியே எனக்கும் சமைக்க கற்றுக் கொடுங்களேன். படிக்க வந்திருக்க நீ? போங்க சார் அப்படின்ட்டு அவன் மூஞ்ச மூணு வச்சுட்டுக்க சிரிச்சிட்டே ஜின்னு போய் ஆளுக்காக கொஞ்சமாக நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டு பார் அப்படின்னு கொடுக்க. வாவ், ஸ்மெல்லே செம்மையாக இருக்குது, நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் அப்படின்ட்டு அவ்வளோ 2 வாய் வச்சுட்டு, வாவ் சும்மா சொல்லக்கூடாது, யம்மி செம்மையாக இருக்குது. எப்படி சார்? ஐயோ, உங்கள் கைக்கு தங்க காப்பே போடலாம். இங்கே கட் பண்ணால் அப்படியே கிளாஸ் ரூமில் நீங்கள்லாம் உட்காந்துட்டுருக்க, அங்கே தான் வந்துட்டு ஜிம்மினும் டியா இருக்கால, அவ்வளோ 2 பேரும் அப்படியே ஒன்றா வராங்க. இதுங்க என்னடி ஒன்றாவே சுற்றுது அப்படின்னு கையில் அவங்க காதை கடிக்க. அதே தான், ரெண்டும் எதுவும் பேர் போல் அப்படியே ஒட்டுக்கா இங்கே வந்து சேர்ந்துருக்குதுங்க போல். நியூ ஜாயினியோ இருக்குமோ? இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யாரும் என்னன்னு தெரியாமல் அவங்கள பற்றி காசிப் பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ 2 பேர் உள்ளே வர அப்படியே வந்துட்டு நீங்களும் கைராவும் வந்து உட்காந்துட்ருக்கீங்க. இந்த பக்கம் வந்துட்டு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஸோ அந்த சைடு வந்து டியா அப்படியே எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் தள்ள முடியுமா அப்படிங்கிறா. தள்ளுறேனே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டியாவை தள்ள பக்கம், என்ன பண்ணுற? நீ தானே தள்ள சொன்ன. காமெடியா? ஏம்மா கொஞ்சம் சீட்டை தள்ளி உட்காருமா அப்படின்ட்டு அவள் கொஞ்சம் ஒரு மாதிரி பேச. ஆளைப்பாரு, ஏன் அங்கெல்லாம் இடமே இல்லையா? எல்லா சீட்லேயும் 4 பேர் இருக்காங்க, இங்கே தான் 2 பேர் உட்காந்துருக்கீங்க. எங்கள் சிஸ்டர்ஸ் வருவாங்க, வந்தா என்ன சீட்டா இல்லை? அதே தான், உங்களுக்கு என்ன இல்லை அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அவ்வளோ தள்ளடி அப்படிங்கிற மாதிரி டியா அவங்கள தவிர்த்திட்டு வந்து உட்கார. ஐயோ நான் சொல்கிற கேட்கல அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கீங்க. அதான் காதில் வாங்காமல் உட்காந்து இந்த பக்கம் கைராக் பக்கத்தில் ஜிமின் வந்துட்டு, இங்கே உட்காரலாமா அப்படின்னு கேட்க கூட இல்லை, அவன் பாட்டுக்கு வந்து உட்கார. ஐயோ நீ என்ன இங்கே வந்து உட்கார? பாய்ஸ் சைடு இடம் இருக்குல்ல, அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு கத்த. அங்கே அப்படியே திரும்பிப்பார், இங்கே நான் பாய்ஸ் கேர்ள்ஸ்னு தனித்தனியாக உட்காந்துருக்காங்க, எல்லாம் கலந்தானே உட்காந்துருக்காங்க, உனக்கு என்னம்மா பிரச்சனை? இது என்னோடய இடம். இங்கே பாடுறா, காலேஜில் இந்த சீட்டுக்கெலாம் ஓனர் இருக்காங்க. ஆமாம், நான் தான் ஓனர், இது ஏன் சீட்டு. என்ன சிஎம் சீட்டா? அதுக்கே இப்போல்லாம் இது இல்லை, என்னம்மா ஓவராக பண்ணிகிட்ருக்க? இங்கே பாரு, இங்கே யார் வேணாலும் உட்காரலாம், இந்த காலேஜ் என்னமோ உங்கள் அப்பா வீட்டு காலேஜ் மாதிரி சீன் போடாத. என்ன நீ இப்படிலாம் பேசுகிற? வேறு எப்படி பேசுகிறது தான், ஒரு இடத்துக்கு இவ்வளோ அக்கப்போர் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க அங்கே சண்டை போட்டுட்ருக்க. இங்கே நீங்கள் டீனா நீ தள்ளடி அப்படின்னு இங்கே சண்டை போட்டுட்ருக்க. ஸோ ஒரு வழியாக வந்துட்டு பின்னாடி இந்த தாராவோ, என்னடி சண்டை போட்டுட்ருக்கீங்க? நீ எப்போ வந்த? இப்போ தான் டான்ஸாக இருக்க ஒரு கிளாஸை காமிச்சிட்டு வந்தேன், அதுக்குள்ளே என்ன இவங்க 2 பேர் யார் அப்படிங்கிற மாதிரி அவள் பார்க்குறா. அதாண்டி நம்ம வரும்போது பார்த்தோம்ல அந்த 2 தான் லூஸு, இங்கே வந்து உட்காந்துட்டு நகர மாட்டேங்குதுங்க அப்படிங்கிறீங்க. யார் லூஸு அப்படிங்கிற மாதிரி ஒரு நிமிஷம் டியா அப்படியே முறைச்சி பார்க்குறா. நான் முறைப்பு, என் சிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க, நாங்கள் 5 பேர் இங்கே தான் உட்காருவோம், எதுக்கு நான் அப்படி வந்து உட்காந்திங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கயிறு அஜிமினை பிடிச்சி வாரேன். இப்போ எங்கே உட்காந்தா என்ன, உன் ஆள் கூட போய் உட்காரு. எது யாழா அப்படின்னு ஜிமினோ, ஆள் கூட தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு கயிறா ஒரு மார்க்கமாக பார்க்க. சிப்பே அந்த பக்கம் போ, டீனா அங்கே தானே இருக்கா, அவள் பேர் என்ன டியா காஃபியா? பேர் டியா, டீயோ காஃபியோ அதுக்கிட்ட போய் உட்காரு, போ எழுந்துரு அப்படின்னு சொல்லி தள்ளுறா. பேசாமல் இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஜிமின், நான் இங்கே தான் உட்காரு அப்படின்னு நகராமல் முடிஞ்ச தள்ளிக்கிடி அப்படின்னு உட்காந்துடுறான் ஸ்ட்ராங்காக. கைராவால் தள்ளவே முடியல. என்னத்தை தின்னு வளர்ந்தான், இவனை தள்ளக்கூட முடியலடி அப்படின்னு திரும்ப தாராவும், பரவாயில்ல விடுங்க, நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பின்னாடி உட்காந்துக்கிறோம். எங்கே சாராவும் ஃபராவையும் காணோம், 2 பைத்தியமும் வந்துச்சே அப்படின்னு சொல்லிட்டு போதே சாரா கனவு உலகத்தை மறந்துட்டு, ஐயோ எவ்வளோ அழகு இது வரைக்கும் ஒரு ப்ரொஃபஸரை பார்த்ததே இல்லை, ஸோ க்யூட், ப்ரொஃபஸர் மாதிரியே இல்லை அப்படின்னு அவள் புலம்பிகிட்டே வந்து தாரா அப்படின்னு அவன் மேலே சாஞ்சிட்டு அப்படின்னு கனவு உலகத்துருக்க. இந்த பைத்தியம் என்ன கனவு கண்டுட்டுருக்கு அப்படின்னு தாராவோ அவளை அப்படியே உத்து பார்த்துட்ருக்கா. இங்கே நீங்களோ, டியா உனக்கு ஒரு வாட்டி சொன்னால் புரியாது, நகர்ந்து போ, இதோ அவன் ஆள் இருக்கான், அவனையும் கூட்டிகிட்டு போய் நீங்கள் இந்த மாதிரி தனியாக பின்னாடி பார்த்தியா பெஞ்சு ஃப்ரீயாக இருக்குது, அங்கே போய் உட்காருங்க. நான் எங்கே போகணும்? இப்போ நீ தானே பேசுன? நான் தான் பேசினேன். இல்லையே, உன் வாய்ஸ் இப்போ வேறு மாதிரி கிட்டது, உனக்கு காது சரியில்லைன்னு நினைக்கிறேன். இல்லை நீ அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. டியாவை ஊற்று பார்த்துட்டே இருக்க. என்ன அப்படி பார்க்குற அப்படின்ட்டு அவனும் கிட்ட நெருங்க. ஒன்றும் இல்லை, உன் ஸ்மெல்லே எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளுறீங்க.
என்னாச்சு நல்லா தானே இருக்குது அப்படின்னு அவளுக்கு ஒரு டவுட்டில் மூந்து பார்த்துக்கிறா. ஹே பர்ஃப்யூம் ஸ்மெல் தானே, பர்ஃப்யூம் ஸ்மெல் தான், ஆனால் கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுறது மாதிரி இல்லை அப்படிங்க. தாடி அப்படின்ட்டு அது இதுதான் எத்தனை வாட்டி சொல்கிறது, என் பர்ஃப்யூம் யூஸ் பண்ணாதானே கேட்குறியா பாரு, இவங்களுக்குலாம் சந்தேகம் வருது அப்படிங்கிற மாதிரி ஜிமின் இந்த பக்கத்தில் பேச. ஏதா ஓ பர்ஃப்யூமா, ஏ 2 பேர் கப்பிள்ஸா? ஜி அவ என் சிஸ்டர். சிஸ்டரா? நாங்கள் 2 பேர் ட்வின்ஸா? முகரக்கட்டையை பார்த்தா அப்படி தெரில அப்படின்னு கைரா கேட்க. என்ன கொழுப்பா? இல்லை இவனை பார்த்தா எனக்கு பொம்பளையானே டவுட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்களும் எனக்கு அதே டவுட்டு தான் அப்படின்னு கைரா காதில் சொல்லிகிட்டு இருக்க. இங்கே அப்படியே வந்துட்டு டியாவும் ஜிமினும் ஒருத்தர் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிறாங்க. ஸோ வந்துட்டு 2 பேரும் கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி இருந்தாலும் பெருசாக காட்டிக்கல, அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. சார் அப்படியே உட்காந்துடுறீங்க. இப்படியே வந்துட்டு சாரா வந்துட்டாலா, இன்னும் ஃபரா மட்டும் வரல, எங்கடா ஆளை காணோம் அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருக்கீங்க. இங்கே நூறாவும் வந்துட்டு இந்த ஃபரா பைத்தியம் இந்த பக்கம் போன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேண்டீனுக்கு தான் மோப்பம் முடிச்சுட்டு வர. எவ்வளோ தின்னு முடிச்சவ. சார் நீங்கள் சூப்பராக சமைக்கிறீங்க, எனக்கும் சொல்லிக் கொடுங்களேன், எனக்கும் இந்த சமையல்னால் ரொம்ப பிடிக்கும், ப்ளீஸ் சார். படிப்பை மண்டைக்கு இல்லைனா தட்டுக்கடை போட்டாச்சு பொழைச்சிக்குவேன் அப்படிங்க. அவனுக்கு சிரிப்பு வந்தது. அட யாருமா நீ, இங்கே பாரு காலேஜுக்கு படிக்க தானே வந்த, கிளம்பு. அட போங்க சார், அதெல்லாம் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், ப்ளீஸ் சார் இது எப்படி பண்ணீங்கன்னு சொல்லிக் கொடுங்க சார், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம், எடுத்தோம்லாம் எல்லாம் முடியாது. ஓகே சார். சரி என்ன செய்வேன்? நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன். என்ன சொன்னாலும் செய்வியா அப்படின்னு ஒரு மாதிரி கேட்க. ஆமாம் சார், இந்த வெங்காயம் வெட்டுறது, தக்காளி வெட்டுறது, எது சொன்னாலும் செய்கிறேன் சார். எங்கள் அம்மாக்கெலாம் நான் வீட்டில் ஹெல்ப் பண்ணுவேன். ஓ நீ அப்படி வரியா? இல்லையே இப்படி தான் வந்தேன் அப்படிங்கிறா. அது சரி 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 இப்போ என்ன உனக்கு? சரி ஓகே இந்த வெங்காயத்தை வெட்டு. தேங்க்யூ சார் என்னை அசிஸ்டண்ட்டாக எடுத்துக்கிட்டதுக்கு. குருவே இனிமேல் நீங்கள் தான் என்னோடய குரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி காலையில் என்ன பண்ணுறா அப்படின்னு. இல்லை சார் ஆசீர்வாதம் அதெல்லாம் நல்லா இருமா, செய் அப்படிங்க. இப்போ பாருங்க எப்படி வெட்டி வீசுறேன்னு அப்படின்ட்டு அப்படியே கத்தி எடுத்து அப்படியே ஸ்வைன் சுற்றிட்டு அவ்வளோ வெட்ட போக ஜின்னும் அவளே பார்த்துட்டு இருக்க. குருவே இப்போ பாருங்கள் குருவே என் பெர்ஃபார்மன்ஸை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பரப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டே அப்படியே வெங்காயத்தை வெட்டிட்டு நிமிந்து பார்க்காங்க. அப்படியே ருத்ரமூரியாக நம்ம ஆள் நூறா வந்து அவள் கையை கட்டி அவளையே உத்து பார்த்துட்டு இருக்கா. அதே இது பார்க்க என் அக்கா மாதிரி இருக்கா. மாதிரி இல்லை நானே தான் அப்படின்னு வந்து நூறா நிற்க. ஐயோ என்னை காப்பாற்றுங்க குருவே அப்படின்னு ஜின் பின்னாடி போய் அப்படியே ஃபரா ஒலியா. யாருமா நீ யாருனே தெரியல, இதில் இந்த பண்ணிட்டு எதுவும் ஒன்றா காப்பாற்றுமா? யார் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி ஜின் பார்க்க. நான் இங்கே ப்ரொஃபஸர், அவள் என்னோட சிஸ்டர். ஒழுங்கா முன்னாடி வாடி அப்படின்னு. ஹாய் சிஸ்டர், இங்கே என்ன பண்ணுற அப்படின்ட்டு அப்படியே ஃபரா வர. சாவடிச்சிடுவேன் உன்னை கேட்கணும் நான் அந்த கேள்வி. இங்கே ரெடி பண்ணுற பார்த்ததில்ல சிஸ்டர், இது கேண்டீனுக்கு எதுக்கு வருவாங்க? சாப்பிடத்தான். சாப்பிட வரவ கையில் எதுக்கு நைஃபு? அது 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 ஏதாவது சொல்லுங்க குருவே, காப்பாற்றுங்க குருவே அப்படிங்க. நீ வேறையாம்மா அப்படின்ட்டு அவனோ தெக்கா முறுக்கால் முழிச்சிட்டு என்ன சொல்ல தெரியாமல் அந்த மனுஷன் முழிக்கா. உன்னை தான் கேட்குறேன், கிணடி பண்ணுற? அது அக்கா அடைஞ்சிரும் பார்த்துக்கோ, அறிவில்லை உனக்கு. இங்கே வந்து நின்றுட்டுருக்க, உன்னை அனுப்புனது படிக்கிறதுக்கு, கேண்டீனில் என்னடி வாங்க வேலை? பார்த்ததில்ல, சமைக்க வந்தேன். படிக்க வந்தியா சமைக்க வந்தியா? எனக்கு இதுதானே பிடிச்சிருக்கு, எனக்கு எது வருமோ அதானே பண்ண முடியும். அறிவே இல்லை. அதே தான் சொல்கிறேன், அறிவே இல்லை. அப்பா அம்மாவுக்கு இருந்துதான் எனக்கு பிடிக்காத படிப்பு படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருப்பாங்களா? எனக்கு என்ன வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ண வச்சுருப்பாங்க. பார்க்கறதுக்கு லூசு மாதிரி இருந்தாலும் தெளிவாக தான் பேசுகிறா அப்படிங்கிற மாதிரி ஜின் பார்த்துட்டு இருக்க. அப்படியே ஃபராவோ வந்துட்டு அப்படியே பயம் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் ஆனாலும் அப்படியே தைரியமாக நூறா கிட்ட பேச. உனக்கு ரொம்ப வாயாயிடுச்சு அப்படின்ட்டு இப்போ அவளோட பார்வை ஜின்னு பக்கம் அப்படியே முறைக்கிற மாதிரி. ஏம்மா இந்தாம்மா என்னையாம்மா முறைக்கிற அப்படிங்கிற மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்க. இதெல்லாம் நீங்கள் கொடுக்குற இடம் தான். நீங்கள் யார்? புதுசாக இருக்கீங்க. நீங்கள் முன்னாடி இந்த கேண்டீன் ப்ரிப்பரேட்டர் எங்கே? வரலாம் இல்லை, இப்போ நான் தான் புதுசாக வந்திருக்கேன். முன்னாடி வச்சிருந்தவர் என் பெரியப்பா தான், அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் நான் பார்த்துக்க வந்திருக்கேன். இது உங்கள் சிஸ்டரா? அவங்களுக்கு தான் படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன வருமோ அதை நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம். சரி நான் சொல்லலை. சரிம்மா நீ கிளாஸ் ரூம் போ அப்படிங்கிறாரு. ஃபராக்கு போகவே மனசில்லை அப்படின்ட்டு. குருவே அப்படிங்க இப்போ போ அப்படின்ற மாதிரி கண்ணை காட்ட. கேட்குருவே அப்படின்ட்டு. சரி நான் போகிறேன், இங்கே நின்று நீ எதுக்கு விட்ட ஒம்பளுக்குற, நீ கிளம்பு நான் போவேன் அப்படிங்கிறா.
அட்டிங்க போடி அப்படின்னு சொல்லவும் போகிறேன்டி முஞ்ச பாரு அப்படின்னு சொல்லிட்டு எதே டியா ஆமாம் பின்னா பொடி குரங்கு அப்படின்னு சொல்லிட்டு வர ஓட அவள் அப்படியே வந்துட்டு நூறாவோ ஒட்டிங்கோ உன்னை மொபைலை அடின்னு தார்த்திட்டு ஓடா. இதை பார்க்க வந்து சின்னுக்கு சிரிப்பு வருது. இந்த பொண்ணு ப்ரொஃபஸருங்குது, இதுவே குழந்தைத்தனமாக தான் நடந்துக்குது அப்படிங்கிற மாதிரி அப்படியே சின்ன பிள்ளை இழுத்துட்டு போய் கிளாஸ் ரூமில் விடுற மாதிரி தரன்னு அப்படியே பிடிச்சி நூறா அப்படியே வந்துட்டு வராவை இழுத்துட்டு வந்து கிளாஸ் ரூமில் எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கேட்க அப்படியே அப்போ ஆரம் தான் கிளாஸ் ரூம்க்கு வந்திருப்பான். அவன் வந்தது எல்லோரும் குட் மார்னிங் சொல்ல அப்போ கூட உங்களுக்குலாம் ஐயோ இந்த லூசு வராவை இன்னும் காணோம், ப்ரொஃபஸரே வந்துட்டாரு, இந்த ஆள் வேறு புதுசாக இருக்காரு, ஏமாடி வேறு பற்றி வெளியிலலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு பேசிக்கிறாங்க, மூஞ்ச பாரு சிரிப்புனா என்னன்னு கேட்பறப்பெல்லாம் இருக்குது, போச்சு போ இந்த லூஸை வேறு காணும் அப்படின்னு எல்லாம் புலம்பிகிட்டு இருக்கும் போதே வரா வந்து எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு வந்து எட்டி பார்க்குறா. ஸோ இப்போ ஆரம் அப்படியே யார்மா நீ இவ்வளோ நேரம் கழிச்சு வராங்கிற மாதிரி பார்க்குறாரு. அது சார் மே ஐ கமிங் அப்படிங்கிறா. ஏன் லேட்டு அப்படிங்கிறான். எல்லாருக்கும் கிளாஸ் 9 மணிக்கு ஆரம்பித்தா உனக்கு மட்டும் என்ன 9:10க்கு 10 நிமிஷம் லேட்டாக எங்கே போயிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க 10 நிமிஷம் தானே அதுக்கு இவ்வளோ இது அது சார் வந்து டிராஃபிக் சார் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன். காலேஜ்குள்ளே உனக்கு டிராஃபிக்கா? காலையில் நீ என்ட்ரு ஆகும்போது நான் பார்த்தேன். காலேஜில் டிராஃபிக் இல்லை சார் காரிடாரில் டிராஃபிக் அப்படிங்கிறா. அப்போ அங்கே வந்து நூறாவோ எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படிங்கிறா. எஸ் அப்படின்னு எட்டி பார்க்க நூறா பார்த்ததும் நீங்கள் அது நான் இவளோட சிஸ்டர், இது கொஞ்சம் லூஸு. எது லூஸெல்லாம் ஏமா படிக்க அனுப்புறீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்க எது நான் லூஸா பொடி அப்படின்னு சொல்லிட்டு வரா அங்கேயும் வச்சுட்டு போடின்னு சொல்ல நீங்களும் ஐயோ இந்த லூஸ் ஆரம்பிச்சிச்சுன்னு டக்குன்னு எழுந்து சார் அவள் என் சிஸ்டர் தான் கொஞ்சம் அப்படி தான் நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு கிட்ட ஏன்டி இப்படி பண்ணி தொலைகிறா வாடி உள்ள அப்படின்னு இழுக்க இவன் என்னை பாருடி எல்லாரோடைய லூஸுன்னு சொல்கிறா, நீ மட்டும் அவள் ப்ரொஃபஸர் இங்கே அக்காங்கிறது நம்ம வீட்டில் தான் இன்னும் அவளை இப்படி பேசிகிட்டு இருக்க அவ்வளோ மோச்சி நிற்க இன்னைக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபரா ஒரு பக்கமாக இருக்க என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு நூறா கிட்ட வர அக்கா விடுக்கா அப்படின்ட்டு நீங்கள் குறுக்க போகிற நீ தள்ளுடி இவளை கிளாஸ் ரூம் எடுத்துகிட்டு வரவா எங்கடி போனீங்க நீங்களாம் அப்படின்ட்டு அவள் உங்கள்கிட்ட இருக்கிறா. ஸோ இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு நேரமோ இங்கே என்ன நடக்குது நான் கிளாஸ் எடுக்கணும். யார் நீங்கள்? சார் நான் ப்ரொஃபஸர், உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன், இது ரெண்டும் என் சிஸ்டர் தான், இவள் கிளாஸ் ரூம் அல்ல அதான் எடுத்துகிட்டு வந்தேன், பனிஷ்மெண்ட் கொடுங்க ஆனால் விடாதீங்க வெளியில் மட்டும் அப்படின்னு சொல்லி வரா உள்ள தலை பொடி பெரிய இவ அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மூச்சு போட்டுட்டு முறைச்சிட்டு நிற்க ஹெதியாக இருக்கா பிபிஸ் அடிக்கிற மாதிரி தான். டியாவும் இந்த பக்கம் ஜிமினும் வந்து கைராட்ட கேட்க கைராவோ எது காமெடி பீஸா அவள் எங்கள் சிஸ்டர். ஓ மொத்தம் எத்தனை சிஸ்டர்மா? நாங்கள் 7 பேர் சிஸ்டர். அதெல்லாம் ஏன்டா நான் உங்ககிட்ட சொல்லணும், அதான் சொல்லிட்டியே அப்படின்னு ஜிமின்னு சொல்ல அப்படின்னு மூஞ்சி தொலைச்சிக்கிறா. பார்த்து சொல்லி கேட்க போகுது அப்படின்ட்டு அவன் சொல்லிகிட்டு இருக்கான். ஆரம்பிக்கோ வரா பண்ணுறதை பார்த்தா சிரிப்பு வந்தாலும் அடக்கிட்டு சரி ஓகே ப்ரொஃபஸர் மேடம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்றதும் நூறாவோ போய் படியடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து எட்டி பார்க்குறா. மற்ற சிஸ்டர்ஸும் இருக்காங்களான்னு உள்ளேனையா அப்படிங்கிற மாதிரி 3 பேர் கை தூக்கி இருக்கோங்க்கா அப்படிங்க அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு போல அவங்க சிஸ்டர் அப்படின்ட்டு கைராக்கிட்ட அவன் காதை கடிச்சிட்டு இருக்கா ஜிமின்னு அவன்ட்டு சொல்லி ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்டுட்டு இருக்கா. இங்கே அப்படியே வராவையும் உங்களையும் பார்த்துட்டு கோ சிட் அப்படிங்கும் அப்படியே வந்து 2 பேர் உட்காந்துக்கிறீங்க. ஃபராவுக்கும் எதாவது படிக்கவே பிடிக்காது, அவளுக்கும் செம்ம கடுப்பாகுது, அவளுக்கு கொட்டாயாவது தூக்கத்தில் அப்படியே வந்துட்டு தூங்கி விழுந்துட்டு கிளாஸை கவனிக்க ஆரம்பம் விளங்கிடும். ஃபஸ்ட்டு கிளாஸே எப்படியா அப்படிங்கிற மாதிரி ஃபராவை எக்ஸ்கியூஸ் மீ இங்கே கவனி அப்படின்னு கூப்பிட்டு சாக்பீஸ் எடுத்து கிளாஸை கவனி அப்படிங்கிறான். கவனிச்சிட்டு தானே இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ வந்துட்டு அப்படியே கஷ்டத்தோடு பார்த்துட்ருக்கா. பக்கத்தில் இருக்க தாராவும் அப்படி வந்துட்டு சாராவும் தான் அக்கா இங்கே கவனி அப்படிங்கிற மாதிரி எழுப்பி விட்டுருக்காங்க. அப்படி ஏங்கடி உயிரை வாங்குறீங்க, காலையில் ஒரு நூடுல்ஸ் சாப்பிட்டேன் சம்மாரிச்சு தெரியுமா அப்படின்ட்டு அவ்வளோ வந்துட்டு இன்னும் அந்த கேண்டீனில் நடந்ததையே வந்துட்டு யோசிச்சுட்ருக்கா. ஸோ வந்துட்டு ஒரு வழியாக ஆரம்பமாக கிளாஸ் எடுத்து முடிச்சுட்டு அப்போ கூட ஃபராவை தான் அப்படியே இருக்கிற பாரோ பார்க்குறான். இதெல்லாம் தான் என்ன சொல்லி படிக்க வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி குறுன்னு பார்த்துட்டு அவன் அங்கேருந்து வெளியே போயிடுறான். அடுத்தது எல்லாத்தையும் கொண்டு போய் கிரவுண்டில் நிற்க வச்சுருக்காங்க ஸ்போர்ட்ஸு. ஸோ வந்துட்டு அதுக்கு ட்ரைனிங்காக வந்து நம்ம ஜங்குக்கு தான் வரான். ஸோ அவனை பார்த்ததுமே சார் அப்படின்ட்டு எல்லோரும் அப்படியே பார்க்குறாங்க ஆச்சரியமா என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க சார் உங்களை பார்த்தா அந்த ப்ரொஃபஸர் மாதிரி இல்லை ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கீங்க அப்படின்னு ஜிமின்னு சொல்ல அவனும் ஜிமினா அதுக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். இல்லை சார் நீங்கள் ப்ரொஃபஸர் மாதிரியே இல்லையா ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கீங்க, உங்களை போய் ஏன் சார்னு கூப்பிடணும் அதுக்கு அப்படின்னு ஜங்குக்கு பார்க்க நாங்கள் வேணால் நேம் சொல்லி கூப்பிடட்டுமா, உங்களை சார்னு கூப்பிட்டா ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆஹா அப்படிங்கிறீங்க அப்போனா போ ஓடு 10 ரவுண்டு ஓடு கிரவுண்டில் அப்படின்னு சொல்லி ஜிமினை வரட்ட எது ரவுண்டு ஓடணுமா அப்படின்ட்டு ஜிமினோ அப்படியே ஜங்குக்கு என்னடா சாருங்க நான் ஓர பண்ணுறியா நான் பாட்டு தானே இருந்தேன் நீ தானே இப்போ கிளப்பி விட்டேன் போடா ஓடி மூடிட்டு ஓடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் ஜங்குக்கும் இங்கே சண்டை போட்டுட்டு இருக்கா. அப்படியே வந்துட்டு அங்கே என்ன 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க ஜிமின் சும்மா இருக்க மாட்டேன் அப்படிங்க ஜங்குக்கோ
யார்மா நீ அப்படிங்கிற மாதிரி அந்த டியாப்லேயே பார்க்குறான். டியாப்லையோ எனக்கு தெரியல உனக்கு அடிக்கிற மாதிரி ஒரு லுக் கூட நீ உன் கூட சேர்ந்து ஓடுறியா அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஏய் வேணாம் என்ன சார்னா ஓரா சீனை போடுவியா அப்படின்ற 3 பேர் கூடி பேசிகிட்டு இருக்காதா சாராவோ குறுன்னு ஜங்குக்கே பார்த்துட்ருக்கா. ஸோ அவனை வந்துட்டு இன்னொரு வாட்டி இது மாதிரி தேவையில்லாமல் யாராவது பேசுனீங்க எல்லாத்தையும் 10 ரவுண்டு கிரவுண்டில் ஓட விட்டுருவேன் அப்படிங்கும்போது சாராவோ உண்மையை சொன்னால் கோவம் வருதோ அப்படின்னு வாய்க்குள்ளே முழுக்க அது நல்லாவே ஜங்கு கேட்குது. எது அப்படின்னு தடி பார்வை நம்ம பக்கம் திரும்புது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவ்வளோ மேலே வேடிக்கை பார்த்துருக்க. மேடம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கிட்ட வந்து ஜங்கு கேட்க ஸ்டார் சென்ட்ரல் சார். எது இந்த பட்ட பகலில் ஸ்டார் தெரியுதா சி அது சன்னை என்ற இது மேகத்தை என்ற சார். வாழ்க்கையிலே முதல் தடவை மேகத்தைன்றது கேள்விப்படுறது இப்போ தான். என்ன 10 ரவுண்டு ஓடுறியா ஐயோ உயர் முக்கிய எம்பிகளை நான் எதுவும் சொல்லியே சார். என்ன சார்னு கூப்பிட கஷ்டமாக இருக்கோ. அப்படி இல்லை அவங்கள பார்த்தா சார் மாதிரியே இல்லை பின்ன அது ரொம்ப அழகாக இருக்கீங்க. எது அப்படி ஐ மீன் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்ல வந்தேன். ஏன் சார் பயமாடுத்துறீங்க உங்களை பார்த்தாலே உதறுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு பின்னாடி வந்து சாரை ஒழிஞ்சிக்க நீங்களோ என்னடி அப்படின்னு அவளை பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை இவர் பார்வையே ஒரு மாதிரி இருக்குது பயமாடுத்துகிற மாதிரி அப்படியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்களும் பார்க்குறீங்க. ஜங்குக்கு அவளை ஒரு மாதிரி பார்க்க இல்லடி ஏதோ வித்தியாசமாக தெரியுது அடி போடி அப்படின்னுட்டுக்க. அப்போ அந்த டியாப்பில் கூட உங்களே தான் பார்த்துருக்கு இவன் ஏண்டி எப்போ பார்த்தாலும் என்னை ஒரு மார்க்கமாகவே பார்க்குறா அது என்னமோ தெரியல இவங்கெல்லாம் புதுசாக வந்ததுலேருந்து ஒரு மார்க்கமாகவே தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் ஒரு குழப்பத்திலே இருக்கீங்க. இங்கே சுகாவோ அப்படியே பியானோ முன்னாடி உட்காந்துட்டு கண்ணு மூடி தியானம் பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஸோ அவரும் வந்துட்டு ஸ்லீப்பிங் மோட் போயிட்டார். சேவேஜ் மோட்டில் இருக்கும் போது அப்படியே வந்துட்டு அங்கே ஒரு சாரோ வந்துட்டு சாரி அங்கே ஒரு பையன் வந்துட்டு சார் சார் அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருக்கான். அவன் அப்படிங்கிற மாதிரி சுகாவோ என்ன அப்படின்னு பார்க்குறான். சார் பியானோ கிளாஸ் எடுக்கிறேன்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு வந்துட்டுருக்கீங்க ஏதாவது ஒரு நோட்ஸ் வாசிங்க சார் அப்படிங்கிற மாதிரி அவனும் இப்போ முடியாது அப்படிங்கிறாரு. என்ன சார் இவ்வளோ நாள் இதுக்கு கிளாஸ் எடுக்க ஆள் இல்லாமல் இருந்துச்சு இப்போ தான் வந்துட்டிங்களே எடுக்கலாமே சார் அப்படிங்கிறான். இப்போ என்ன அவசரமாக கற்றுட்டு நீ என்ன பண்ண போகிற கொஞ்சம் இரு அது மியூசிக்லாம் உடனே வராது கொஞ்சம் இது பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அவனுக்கும் பொறுமை இல்லாமல் சார்ன்ட்டு இருக்கான். சுகாக்கோ கடுப்பாக்குது. இதை அந்த பக்கமாக போன ஆயிரம் நோட் பண்ணிட்டு இங்கே என்ன பிரச்சனை அப்படின்ட்டு உள்ளே இட்டு பார்க்குறா. அது ஒன்றும் இல்லையே என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லை நீ போய் உட்கார்றா அப்படிங்க. மேம் இங்கே பாருங்கள் அவர் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு பியானோ வாசிங்கன்னா வாசிக்க மாட்டேங்கிறாரு எங்களுக்கு சொல்லியும் கொடுக்க மாட்டேங்கிறாரு தான் கேட்டுட்ருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல. என்ன சார் நீங்கள் வந்தது மியூசிக் டீச்சராக தானே அப்போ அதை சொல்லிக் கொடுக்க வேண்டியதானே அது அப்படின்ட்டு அப்படி யார்டி நீங்களாம் உயிர் எடுக்கிறீங்க நாங்கள் வந்து எதுக்கு எங்களை போட்டு இப்படி பண்ணுறீங்கிற மாதிரி சுகாவோ எதுவும் சொல்ல வர அதுக்குள்ளே அங்கே ஜெயோப்போ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்ட்டு உள்ளே வர இதே யார் அப்படிங்கிற மாதிரி ஐரா அப்படியே திரும்பி பார்க்குறா. அப்படியே வந்த ஜெயோப்போ ஐராவை ஒரு நிமிஷம் குறுன்னு பார்க்க என்ன அப்படி பார்க்குறீங்க அப்படின்னு ஒரு நிமிஷம் அவன் பார்வையில் தடுமாறுறா. ஜெயோப்போ சிரிச்சிட்டு அது நான் இங்கே டான்ஸ் டீச்சர் ஸோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு மியூசிக் சார் என்ன தான் கூப்பிட்டுருந்தார் நான் வர்றதுனால அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருப்பார். ஸோ மியூசிக்கும் டான்ஸும் சேர்ந்தா தானே நல்லாயிருக்கும் ஏன் தனித்தனியாக எடுத்தா நல்லா இருக்காதா அப்படின்னு ஐரா கொஷின் பண்ணேன். அது எங்களுக்குள்ள நாங்கள் தான் எங்கள் கிளாஸ் ரெண்டையும் ஒன்றா ஆக்கி அவர் மியூசிக் ப்ளே பண்ணும்போது நான் அப்படியே டான்ஸ் கற்றுக் கொடுக்கலான்னு அப்படியே ரெண்டும் சேர்ந்தா நல்லா இருக்கும்ல அது சரி அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. அப்போ வந்து டான்ஸ் கற்றுக்கிறதுக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உள்ளே வராங்க. ஸோ தாராலாம் வந்துட்டு அப்படியே உள்ளே வரா. பாரு இவங்கெல்லாம் செம்மையாக இருக்காங்களா அப்படின்னு அவ்வளோ வந்துட்டு அப்படியே சுகாவையும் ஜெயப்பையும் பார்த்துருக்கா. சாராவோ ஆமாடி இன்றைக்கி வந்திருக்க எல்லா புது ப்ரொஃபஸர்ஸாலாம் செம்மையாக இருக்காங்க அப்படின்னு அவளும் வந்துட்டு அப்படியே ஜங்குக்க நினச்சி சொல்லிட்டு வர. அப்படியே நீங்களும் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் வந்ததே இது ரெண்டும் தான் எனக்கு ஒரு மாதிரியாகவே தோணுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் டியாவை பார்க்க டியாவும் அந்த நேரம் உங்களை தான் பார்க்குறா. இவன் என்ன நம்ம எப்போ பார்த்தாலும் நம்மளே பார்க்குறா இவன் பார்க்குற நேரம் நம்ம பார்க்குறோமா இல்லை அவன் நம்மளே தான் பார்த்துட்டு இருக்காளா அப்படிங்கிற யோசனையிலே இருக்கீங்க. கைராவோ இந்த நசை பிடிச்சவன் வேறு சல்ல பண்ணுறான் அப்படின்னு அவ புலம்ப யாடி திட்டுற பின்ன யார் இருந்தால் அங்கே ஒருத்தன் நிற்கிறான் பாரு அவன் தான் அவனுக்கு ஒரு ஆள் இருக்குது அப்பயும் என்னையவே குறுன்னு பார்க்குறான்டி அப்படிங்கிற மாதிரி கைரா. எனக்கும் அதே தான் இந்த டியாவை பாரு எப்போ பார்த்தாலும் முழுங்குற மாதிரியே பார்க்குறா. சரி அதுங்களை விட இன்றைக்கி என்ன கம்பைன் கிளாஸா மியூசிக்கும் டான்ஸும் ஒரே நேரத்துலையும் சரி விடு யாருக்கு என்ன வருதோ அதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கா. இங்கே அப்படியே வந்துட்டு ஜெயோப்போ ஓகே டான்ஸ் யார் பண்ணுறீங்க எல்லாம் இங்கே வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட ஒரு கொஞ்சம் பேர் வந்து நிற்க தாராவுக்கோ டான்ஸ்லாம் பிடிக்கும். ஸோ அவளும் வந்துடுறா. ஸோ வந்துட்டு ஐராவோ சரி எப்படியோ கிளாஸ் எடுத்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி அங்கே நகர போக்க ஜெயோப்போ போகிற ஐராவையோ ஒரு மாதிரி பார்த்துட்ருக்க. சார் சார் அப்படின்னு எல்லாம் கோரஸாக கத்த இவனுங்க ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஓகே எல்லாம்
கரெக்டாக நில்லுங்க அப்படின்னு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு சரி ஓகே இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி. ஸோ வந்துட்டு ஸ்டெப் 1 2 3 அப்படின்ட்டு லெஃப்ட் ரைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டே டான்ஸ் பண்ண எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் வந்துட்டு சுகாவை ப்ளே வந்து ஜேயோப்பு ப்ளே பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ அவனும் பியானோவில் கை வச்சுட்டு ஓகே எல்லா நோட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி, இங்கே பாருங்கள் இந்த நோட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ நான் எப்படி வாசிக்கிறேனோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கன்னு சுகாவும் சொல்லிவிட்டு அங்கே மியூசிக்கை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ வந்துட்டு அப்படியே அவர் மியூசிக்கை வாசிக்க அப்படியே இங்கே எல்லோரும் ஆடிட்டுருக்கீங்க. அப்படியே அந்த மியூசிக்கில் மெய் மறந்து போயிடுறா தாரா. அவ்வளோ லெஃப்ட் லெஃப்ட் அப்படின்னு ஜேப் கத்துறது அவன் காதலே விளையலை. அவள் அப்படியே பேன்னு நிற்க மற்றவங்க தான் ஆடிட்டுருக்கீங்க. ஸோ இங்கே அப்படியே ஜேப்போ தாரா தாரா லெஃப்ட் தாரா லெஃப்ட் அப்படின்னு அவனோ 10 தடவைக்கு மேலே கத்த அவள் இன்னும் மெய்மார்ந்து நிற்க மியூசிக் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஜேப் சொன்னதும் அப்படியே வந்துட்டு சுகாவோ மியூசிக்கை ஆஃப் பண்ண வந்தான். டக்குன்னு சுயநினைவுக்கே வரா. தாராவோ ஏன் நிறுத்திவிட்டீர்கள்? உங்கள் இசை என்னும் இன்பக்கடலில் துப்பக்கடி என்று மூழ்கி தத்தளிக்க வந்த என்னை ஏமாற்றி விட்டீர்களே, ஏன் நிறுத்தினீர்கள்? வாசியுங்கள்னு காமெடி பண்ணிட்டு இருக்கா. எல்லாருக்கும் பேர்னு சிரிக்கா. தாரா என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவளை பிடிச்சி நீங்கள் அவளுக்கா அப்படின்ட்டு அவ்வளோ பார்த்தா நீ சுயநினைக்கு வர. ஜேப் அவளே கை கட்டி உன்னை நான் 10 தடவைக்கு மேலே கூப்பிட்டேன். லெஃப்ட்டுனா நீ பாட்டுக்கா பேனு நிற்கிற, ஆட தானே வந்த அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க. அது வந்து ஆமாம் சார் ஆட தான் வந்தேன், ஆனால் எனக்கு டான்ஸை விட இப்போது மியூசிக் ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அந்த மியூசிக்கில் நான் மெய் மறந்துட்டேன். இவ்வளோ நேரம் சுகா வந்துட்டு ஏதோ காமெடி பண்ணுறான்னு பெருசாக கண்டுக்காமல் இருந்தவர் டக்குன்னு அவள் அப்படி சொன்னதும் ஒரு நிமிஷம் சுகா திரும்பி யாரா அவள் நம்ம மியூசிக் இந்தளவுக்கு ரசிக்கிறான்னு திரும்பி பார்க்க தாராவும் அவரே தான் பார்த்துட்டுருக்கா. அவள் மியூசிக்கில் விழுந்தாளா இல்லை அந்த மனுஷனை பார்த்து விழுந்தாளான்னு அவளுக்கே தெரியல. அவ்வளோ பேன் அப்படியே அவரே பார்க்க அந்த மனுஷனும் அவளை பார்த்துட்டு ஒரு மாதிரி தலையை கொதிட்டு குனிஞ்சிக்கிறாரு. ஸோ அப்போ நீ இங்கே வரியா அப்படின்னு சுகா கேட்குறாரு. என் கூட அப்படின்னு தாராவோ நீங்கள் எங்கே கூப்பிட்டாலும் சரி அப்படிங்கிற மாதிரி அவளும் பதில் கொடுக்க மொத்த கிளாஸும் என்னடா பேசிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க சுகாவோ மியூசிக்கு சொன்னேன். நானும் அதான் சொன்னேன், எனக்கு டான்ஸை விட மியூசிக் பிடிச்சிருக்கு. சாரி சார் நான் மியூசிக்கு கற்றுக்க போகிறேன் அப்படின்ட்டு அப்படியே ஜேயோப்ட்டு சொல்லிட்டு குடுன்னு அங்கேருந்து அங்கே ஓடிடுறா. ஸோ ஜேயோப்போ போகிற அவளையே பார்த்துட்டு ஐயோ சரி இப்போ யார் யாருக்கெல்லாம் மியூசிக் போகணுமோ போங்க, டான்ஸுக்கு நிற்கிறவங்க மட்டும் நில்லுங்க, எதுக்கு வேஸ்ட்டாக எனர்ஜி வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்படிங்கிற மாதிரி ஜேப் சொல்ல. அங்கேருந்து சிலலாம் அப்படியே வந்துட்டு சுகா வந்து உட்காந்துட்டு அந்த பொசிஷனை பொறுத்து எல்லோரும் வந்துட்டு இவெல்லாம் ஒழுங்காக வாசிக்க போகிறதில்ல, இவங்க நமக்கு சொல்லித்தர போகிறான் அப்படிங்கிற மாதிரி தான் பெருசாக கணக்காமல் அதுக்கு டான்ஸாவது கற்றுக்கலான்னு வந்திருப்பாங்க. இப்போ அவர் அப்படியே ப்ளே பண்ணவும் இதுக்கு மேலே என்ன வேணும், இந்த அளவுக்கு ஒரு மனுஷனால் வாசிக்க முடியுமான்னு குடுன்னு அதுலேருந்து பாதி பேர் பிரிஞ்சு போக இங்கே கொஞ்சம் பேர் தான் நிற்கிறீங்க. அதாவது நீங்கள் அந்த டியாப்பில் அப்புறம் ஜிம்மின்னு கைரா அவர் வந்துட்டு சாரா ஃபரா எல்லாம் இருக்காங்க. ஃபராவுமே வந்து நானும் மியூசிக்கே போகிறேன் அப்படின்ட்டு அவளும் ஓடிடுறா. ஸோ சாராவோ எனக்கு ஆளே இல்லை அப்படின்ட்டு அப்படியே திரும்பி பார்க்குறா. அங்கே இருக்கிறவங்க கூட அவள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கிறா. ஸோ இப்படியே வந்துட்டு அங்கே டான்ஸ் அப்படியே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ மறுபடியும் ஜேயோப்போ இங்கே சொல்லிக் கொடுக்க இங்கே சுகாவும் வந்துட்டு மியூசிக் வந்துட்டு எல்லோரும் நோட் அவங்கவுங்களோட எடுத்துக்கோங்க அப்படிங்கும் போது நோட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபராவோ ஒரு நோட்டை ஓப்பன் பண்ணுறா. அப்போ சுகா இங்கே கூட அப்படிங்கிற மாதிரி வாங்கி பார்க்குறான். அடுத்து என்ன மியூசிக் பண்ண சொல்லலாங்கிற மாதிரி வாங்கி பார்த்தா அவ்வளோ நிமிஷம் ஷாக் ஆயிடான். அடா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது, என்னம்மா இது அப்படின்னு சுகா அவள்கிட்ட நீட்ட நோட்ஸு சார் நல்லா நீயே பாருமா அப்படின்னு சுகா கொடுக்கா. இல்லை சிக்கன் பிரியாணி ரெசிபி எழுதி வச்சுருக்கா. என்னம்மா இது ஒரு சிக்கனு ஆம்லேட்டு ஆஃப் பாயில்னு இருக்குது. சாரி சார் கெமிக்கல் ரியாக்ஷன் நோட் அப்படின்னு சமாளிக்கா. அது சரி சாரி சார் அப்படின்னு நோட்டை வாங்கினவளுக்கோ அந்த ரெசிபிஸ்லாம் பார்த்தோன்னா மைண்டு மறுபடியும் கேன்டீனுக்கு தான் போகுது அவ்வளோ அறியாமல். ஸோ கேன்டீன் அப்படியே வந்துட்டு அங்கேருந்து எட்டி பார்த்துட்டே இருக்கா. என்ன அப்படிங்கிற மாதிரி சுகா பார்க்க அது வந்து சார் எனக்கு உண்மையிலே கிளாஸ் அட்டன் பண்ண மைண்டே இல்லை. அப்போ சரி போ ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீ உனக்குன்னு விட்டுறாரு. சுகா வந்து சொன்னதுமே அவ்வளோதான். அதுக்கு மேலே அங்கே நிற்பா சிட்டா பறந்து இங்கே ஜின்னு முன்னாடி தான் வந்து குருவே அப்படின்னு வந்து நிற்கிறா. எதை அப்படின்னு தூக்கி வேறுபட அந்த மனுஷனும் நீ மறுபடியும் வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு. என்ன குருவே ஒரு சிசியை பார்த்து இப்படிலாம் சொல்லலாமா, உனக்கு கிளாஸ் எல்லாம் படிக்கவே பிடிக்காதா, இங்கே எங்கே ஓடி வர, அப்புறம் இங்கே உங்கள் அக்கா வந்துட்டு என்னமோ மிலிட்ரி மாதிரி என்னை போட்டு கற்றுவாங்க. அவளை விடுங்க சார், இதை விடுங்க, நம்ம 2 பேரும் இனிமேல் புதுசாக ஏதாவது ரெசிபி பண்ணலாம், அதை பற்றி யோசிக்கலாம், எனக்கு நிறைய சொல்லிக் கொடுங்க குருவே அப்படின்னு பின்னாடியே தெரியுறா. இப்போ என்னம்மா உனக்கு பிரச்சனை? நான் இங்கே கற்றுக்கணும். நீங்கள் காலேஜுக்கு வந்து படிக்க தானே? இல்லையே. எது? அவங்களுக்கெல்லாம் என்ன இன்ஜினியர் ஆக்கணும், எனக்கு இன்ஜினியரிங்லாம் வராது. அப்போது செஃப் ஆக்கணும். அது சரி ஓகே ஆப்ரானை போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை ஆப்ரான் போட்டு ஆனியன்லேருந்து போகலாம், ஆனியன் கட் பண்ண. ஐயோ வேணாம், ஆனியன் எடுத்துருந்தா எங்கள் அக்கா வந்தா, இனிமேல் ஆனியனே வேணாம், அதுதான் நமக்கு சரியில்லை. ஸோ வாஸ்துப்படி நம்ம வேறு பண்ணலாம்
என்னது? ஆமாம், நான் தக்காளிலேருந்து போகிறேன் அப்படின்னு தக்காளி எடுத்து கட் பண்ணுறேன்னு பிதுக்கி விட்டுறா. அதை அவன் மூஞ்சிலே தெரிக்க ஐயாச்சி புளிக்குது அப்படின்ட்டு அவள் நக்கிட்டு இருக்க. ஐயோ உன்னை வச்சுட்டு அப்படின்னு அவனும் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்டு இருக்க. இதை மூக்கில் வேர்த்த மாதிரி அங்கே நூறாவும் வந்து அப்படியே மரம் மறைச்சு நின்று பார்த்துட்ருக்கா. அப்படியே வந்துட்டு ஐரா கிளாஸ் ரூம்குள்ளே என்ட்ராரா. அவள் வந்துட்டு பாட்டும் வந்துட்டு சொல்லிக் கொடுப்பா. ஸோ அதனால் வந்துட்டு இப்போது நானும் கம்பைன் பண்ணிக்கலாமா, இங்கே சாங் பாடுறவங்களாம் வாங்க அப்படின்ட்டு அவளும் வந்துட்டு உள்ளே வந்து மைக் எடுத்துகிட்டு, சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. எங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ட்டு ஜெயப்போ அவள் ஒரு மாதிரி கண்கள் முன்ன பார்க்க சுகாவோ, டே அடக்கி வாசி, சந்தேகம் வந்துட போகுது அப்படிங்க. இல்லை மச்சான் அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிறானுங்க. அதை அப்படியே தூரத்துலேருந்து பார்க்குறவங்களாம், என்ன இவங்க 2 பேரும் குசுன்னு பேசிக்கிறாங்க, புதுசாக வந்தப்போ யாரும் தெரியாத மாதிரி இருந்தது, ஆனால் அப்படி பேசிக்கிறாங்க. ஐரா கூட அப்படி தான் அவனை பார்க்குறா. என்ன 2 பேரும் ஏதோ ரொம்ப நாள் பழக்கம் மாதிரி பேசிக்கிறீங்க? அப்படிலாம் இல்லையே சுகாவோ. டே இதுக்கு தான் சொல்கிறேன், நார்மலாக இரு. நான் கேஷுவலாக தான்டா இருக்கேன், அதுதான் பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு சுகா நகரை ஒருத்தன் அப்படின்ட்டு அப்படியே சுகாவோ. சரி நான் மியூசிக் போடுறேன், நீங்கள் பாடுங்க, ஆடுறவங்க ஆடட்டும், பிரச்சனை இல்லை, ஒன்றா எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஆளாளுக்கு வந்து பிரிஞ்சுக்கிட்டு இருக்க. சரி அப்படின்ட்டு நீங்கள் பாடுவீங்களா அப்படின்னு ஜெயப் கேட்குறான். பாட தெரியாமல அப்புறம் வந்துட்டு டீச்சராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஐரா கேட்க. இல்லை பார்த்தா அப்படி தெரில, அதுதான் பாடுறா அப்படின்ட்டு எவ்வளோ டவுட் வந்ததுக்கப்புறம் பாடாமல் இருக்க முடியாது. சரி ஓகே நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாட்டு பாடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு சுகா கிட்டே போய் ஏதோ சொல்லிட்டு வர. அவனும் மியூசிக் போடுறாங்க. எங்கே அப்படியே வந்துட்டு ஜெயப்போ என்ன அப்படி பாட போகிறா, நல்லா பாடுவாளா அப்படிங்கிற மாதிரி அவளே பார்த்துட்டு இருக்க. எங்கள் அக்காவுக்கு பாட தெரியாதா, அவள் பாடினா எப்படி இருக்கும் தெரியுமா, என்ன எல்லோரும் காடை பற்றிட்டு ஓடுற மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஜெயப் கலாய்க்கா. ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போது ஐராவோ வீடு வாயில் பேசினா யாருக்கும் புரியாது, செயலில் காட்டணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அவ்வளோ பாட ரெடியாக பாடுறா அப்படின்ற மாதிரி தான் ஜெயப்போ அசால்ட்டா என்னத்தான் பெருசாக பாட போகிறான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்க. உதடு துடிக்கும் பேச்சு இல்லை, உயிரும் இருக்கு மூச்சு இல்லை, வந்த பாதை நினைவில் இல்லை, போகும் பாதை புரியவில்லை, உன் புல்லாங்குழல் ஓசை கேட்டால் கோதைராதை பேதை கொள்வாள் கண்ணா நீவா, கன்றெண்டும் தந்தி அடிக்க, கண்ணாவா கண்டுபிடிக்க, ராதை மனதில் ரகசியமோ கண்ணாவா கண்டுபிடிக்க. ஐரா அப்படியே கண்ணை மூடி பாட எல்லாரும் மெய் மறந்து கேட்க. ஜெயப்பா அதுக்கு மேலே ஒரு படி மேலே போய் அவளை ரசனையோட வாவ் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்க. சுகாவோ என்னடா பார்வைலாம் ஒரு மார்க்கமாக இருக்குது, நீ டான்ஸ் கிளாஸ் எடுக்க வந்த மாதிரி தெரியலையே, டான்ஸ் கிளாஸ் எடுக்க வந்தியா இல்லை அவளை பார்க்க வந்தியா அப்படிங்கிற மாதிரி ஜெயப்போ பார்க்க. அப்படியே ஜெயப்போ அது நான் ரிதம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிகிட்டு இருந்தேன். எது ரிதம்லாம் அவள் முகத்தில் தான் இருக்கா அப்படின்னு சுகா கேட்கா. ஜெயப்புக்கா வார்த்தையே இல்லை, வாய் முடிக்கிறான். சார் அவங்க பாட ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸாக கற்று ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட ஜெயப் கண்ணோ ஐரா விட்டு நகராமல் அப்படியே அவளை பார்த்துட்டே ஸ்டெப்பு போட அவள் பாடுறதுல வாங்கி ஃப்ரீஸ் ஆகி நின்றுறான். ஸோ அப்படியே அவன் ஸ்டாப் ஆகி நிற்கா. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இப்போ அலறீங்க. அது நீங்களா சார் அப்படின்னு கத்துறீங்க. என்னம்மா அப்படின்னு நான் பார்க்க. சார் 1 2 3ன்ட்டு நீங்கள் பாட்டுக்கு நின்னா என்ன சார் அர்த்தம், அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு சொன்னால் தானே நாங்கள் ஆட முடியும் அப்படின்ட்டுக்க. யாருமா நீ, உன் சிஸ்டர் சும்மா இருக்க மாட்டாளா அப்படின்னு ஜிமினோ வந்துட்டு கைரா கேட்க. உனக்கு என்ன ஆடாமல் நின்னா அப்புறம் கேட்க மாட்டாங்களா, அதுதான் அவர் ஃப்ரீஸ் ஆகிட்டாரு, ஏதோ நான் இருக்கும் விடுங்களேன் அப்படிங்கிற வரி அவனுக்கு சப்பை கட்டிக்கிட்டு இருக்கா. இங்கே வந்துட்டு நீங்கள் விடுற மாதிரி இல்லை, என்ன சார் நின்றுட்டீங்க, அடுத்த ஸ்டெப்பை நான் எப்படி சார் அப்படின்னு கேட்டுக்க. அது நான் ப்ரப்பஸ்லி நிறுத்தலை, ஐ எம் சாரி, அது சானா அப்படின்னு அவன் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான். அப்போ சுகாவோ ஆமாம் அவர் பர்பஸாக வந்து ஸ்டாப் பண்ணல, லவ் வந்துட்டாலும் அப்படித்தானே ஃப்ரீஸ் ஆகிடுச்சு கால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுகா வந்துட்டு ஜெய போட்ட இப்படி மூட்டு இருக்கியா நீ அப்படின்ட்டு அவனை விரட்டி விட்டுட்டு சரி ஓகே லிசன் சாரி இப்போ கரெக்டாக பண்ணுறான்ட்டு ஒழுங்காக சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ இங்கே சுகாவா அப்படியே வந்துட்டு தாரா பார்த்துட்டுக்க. என்ன எதுவும் புரியலையா அப்படின்னு கிட்ட வந்து கேட்க. எல்லா அப்படின்னு அவள் நடுங்குறா. ஸோ பக்கத்தில் உட்காந்து விட்டாமல் அடியில் உட்கார வச்சு சொல்லிக் கொடுப்பார் போல். அந்த மாதிரி தான் அப்படியே தாரா கையை பிடிச்சி அப்படியே பியானோ வாசிக்கா. அந்த அவ்வளோ மெய் மறந்து கண்ணை மூடி அவ்வளோ அழகாக வாசிக்கா. அவரை ஸ்டாப் பண்ணி அவளை ஓகேவா அப்படின்னு அவள் பார்க்குறாரு. அவளுமே ஒரு மாதிரி ஓகே அப்படின்னு தடுமாற்றத்தோடு சொல்ல. ஓகே உனக்கு வர்ற வரைக்கும் நான் உனக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறேன் அப்படின்ட்டு அவரே சொல்லி கொடுக்குறாரு. இங்கே மறுபடியும் டான்ஸ் ஆரம்பமானதும் அப்படியே வந்துட்டு எல்லாம் ஆடிட்டுருக்கா. இங்கே வந்துட்டு சுகா எப்படி தாராவே பார்த்துட்டு இருக்காரு அதே மாதிரி தான் இந்த பக்கம் உங்களே தான் அந்த டியாப்பில் பார்த்துட்டே இருக்கு ஜிமினோ. டியா அப்படின்ட்டு இருக்க.
அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாளே தவிர ஆடவே மாட்டேங்கிறா. அவன் ஒரு பக்கம் இந்த பக்கம்னு ஸ்டெப் வச்சா அவன் ஒரு பக்கம் இழுத்துக்கிட்டு போய் அப்படியே கீழே விழுகிற மாதிரி போயிடுறா. ஸோ அப்போ அதை நீங்கள் கவனிச்சுட்டு அப்படின்னு சிரிக்கிறீங்க. அப்படியே அவர் மாதிரி ஆயிடுது டியாவுக்கு. நீங்களும் இந்தம்மா காஃபி ஒன்று தான் அவர் கூப்பிட்டுட்டே இருக்காரு. என் பேர் டியா அப்படிங்கிறா. டீயோ காஃபியோ ஒன்றா தான் கூப்பிட்றாரு ஒழுங்க அங்கே பார்த்து ஆடு அப்படின்ட்டு இருக்கா. இப்போ இங்கே அப்படியே ஆடிட்டு இந்த கயிறை அவங்க கையை பிடிச்சி ஆடி சுற்றி வரும்போது தெரியாமல் ஜிமின் மேலே ஆல்ரெடி அவங்களே இழுத்துக்கிட்டு நிற்கிறாங்க. ஸோ அப்படியே தடுமாறி கீழே ஐயோ சாரி தள்ளி விட்டுட்டு சாரி பூரின்ட்டு அப்படின்ட்டு எழுந்து உனக்கு கண்ணில் பார்த்து ஆட மாட்டேன் அப்படின்ட்டு அப்படியே ஜிமின் அவளை பார்த்து கத்த. ஹலோ நீ தான் நான் வர இடத்துல குறுக்க நின்னேன், நீ வந்து இங்கே நின்றுட்டு என்ன சொல்கிறியா? இது நான் ஒன்றை சொல்கிறேன்னா ஆமாம் நீ தான் என்ன ப்ளேம் பண்ணுற. நான் இங்கே தாண்டி நின்றுட்டேன், நீ தான் வந்து என்னை தள்ளிவிட்டேன். எதோ டீயா பின்ன என்ன இப்போ பெரிய இவளா நீ? ரொம்ப ஓவராக பேசுகிற, சரியான இம்சை நச அப்படின்னு சொல்லிட்டு அவ திட்ட. எது நான் இம்சையா? நீ தாண்டி ட்ரபிள் மேக்கர் அப்படின்னு அவனு திட்டான். 2 பேத்துக்குள்ளே அங்கே சண்டை நடக்குது. அப்போ சேப்போ இது என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? இது டான்ஸ் ப்ராக்டிஸா இல்லை டைவர்ஸ்க்கு ரிஹர்சல் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க. கிளாஸ் ரூமே சிரிக்குது எல்லாருமே. என்ன பண்ணுற அப்படின்ட்டு ஆயிரம் அங்கேருந்து மறைக்கா. நான் இல்லைக்கா இவன் தான் அப்படின்ட்டு அங்கேருந்து கயிறா சொல்கிறா. போடாண்டா வாய் வடிச்சிடாண்டி அப்படின்னு ஜிமின் சண்டைக்கு வர. நீ மட்டும் டீ சொல்கிற, அப்போ ஏன் கை மட்டும் புளியாக பறிக்குமா அப்படின்னு அவருக்கு சண்டை கேட்குற. ஐராவோ கைரா அமைதியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை விளக்கா. அப்படி ஜெயப்போ டே அமைதியாக தான் இரண்டா அவள் தாண்டா சண்டைக்கு வந்தா அப்படின்னு இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ளேம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்படி ஆளாளுக்கு அங்கே அடிச்சுக்கிட்டாலும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டாலும் எதுவுமே தெரிஞ்சுக்காம இங்கே சாராவோ எல்லாரும் ஜாலியாக இருக்காங்களே நமக்கு மட்டும் போர் அடிக்குதே, இந்த மனுஷன் திருப்பி எப்போ கிளாஸுக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரி அவன் நினப்பில் இருக்கா, ஜங்குக் நினப்பில். ஸோ ஒரு வழியாக அந்த கிளாஸும் முடியுது, எல்லோரும் கிளம்ப. அப்போ வந்து ஜெயப்போ எக்ஸ்கியூஸ் மீ ஐரா அப்படிங்க. சொல்லுங்கள் அப்படின்னு ஐரா பார்க்குறா. இல்லை நாளைக்கும் ப்ராக்டிஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இருக்குது, அப்போ நாளைக்கும் கம்பைன் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்க. அப்படின்னு ஐரா பார்க்குறா. பார்க்கலாம் அப்படின்ட்டு அவ போக நடக்குதுங்க அப்படின்னு சுகா வர. அங்கே என்ன நடந்துச்சோ அதான் அப்படின்ட்டு ஜெயப்போ சரி முடிஞ்சில்ல எல்லோரும் கிளம்புங்க அப்படின்ட்டு ஜெயப் கிளம்ப. அப்படியே இங்கே பேராக கிளம்புறாங்க. அப்போ நீங்கள் கைரா சாராலாம் அப்படியே வந்துட்டு தாரா எல்லாம் வெளியே வரீங்க. தாரா மட்டும் உள்ளே நின்றுட்டுக்கா, மற்றவங்கள தான் வெளியில் வரீங்க பேசிட்டு. அதுவும் நீங்கள் வந்துட்டு அந்த டியாப்பில் ஜிமின் கிட்ட கைரான்னு சண்டை போட்டதில் சாரா அவர் ஒரு பக்கம் ஒதுங்கி நிற்கா. அவளை வாடி அப்படின்னு இழுத்துக்கிட்டு 3 பேருமா அப்படியே போக அவங்க பின்னாடி பார்த்துக்கிட்டு ஜிமினோ கைராவை மறைச்சிக்கிட்டு இந்த டியாப்லேயோ உங்களையே பார்த்துக்கிட்டு இப்படியே வெளியே வராங்க. ஸோ தாராவை யாரும் கவனிக்கலை, எல்லா கிளாஸ் ரூம் போக தாரா மட்டும் நிற்க. சுகாவோ அப்படி பியானோலாம் ஓரம் கட்டிட்டு திரும்ப அங்கே தாரா நிற்கிறா. அப்புறம் ஆடிங்க ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவள் போக அப்படின்னு கைப்பிடிச்சு நீ டான்ஸ் கிளாஸ் வந்தியா இல்லை மியூசிக் எதுக்கு வந்தியா? அது எனக்கு டான்ஸ்னால் தான் பிடிக்கும், டான்ஸுக்கு தான் வந்தேன். அப்புறம் மியூசிக்கு அது அவ்வளோ பிடிக்குமா மியூசிக்? ஆமாம், அது என்னமோ தெரில, மியூசிக்காக ரொம்ப பிடிச்சிருச்சு, மியூசிக்கை விட மியூசிக் ப்ளே பண்ண வர அப்படின்ட்டு டக்குன்னு சொல்ல. எது அப்படின்னு சுகா பார்க்க. மியூசிக்கை தான் சொன்னேன், மியூசிக் ரொம்ப பிடிச்சிருக்கு. நிஜமாவா அப்படின்னு அந்த மனுஷன் என்ன நினச்சாரோ டக்குன்னு இழுத்து அப்படியே அவளை வாலில் பின் பண்ண. அவளுக்கு படப்படன்னு அடிச்சுக்குது, கண்ணிமைகள்லாம் துடிக்க. அதை அப்படின்ட்டு அவள் திணறிட்டு இருக்கா. சுகா அப்படியே கிட்ட வந்து இப்போ என்ன சொன்னேன் திரும்ப சொல்லு அப்படின்னு அப்படியே அவள் லிப்போட வரசுற மாதிரி கேட்க. அவளுக்கோ அது மியூசிக்கை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே நிற்க முடியாமல் அவரை தள்ளி விட்டுட்டு குடுக்குடுன்னு அங்கேருந்து ஓடுறா. அப்படின்ட்டு வரும். ஷோ அப்படின்ட்டு தலையில் கை வச்சு அப்படியே தள்ளிவிட்டு அடுத்த நிமிஷம் அந்த டோரை லாக் பண்ணிவிட்டு அந்த ரூம் ஃபுல்லாக சர்வே பண்ண ஆரம்பிக்கிறாரு, என்ன எதுவும் இருக்கா அப்படிங்கிற மாதிரி. இங்கே வெளியில் வந்த ஜெயோ போகும் கடன்னு கீழே வந்து அதுக்கு அடுத்தது அந்த காம்பவுண்ட் ஃபுல்லாக சுற்றி பார்க்குறாரு. ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண எந்த இடம் நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்க்குற மாதிரி அங்கே தான் ஜங்குக்கும் வந்து சுற்றிட்டு இருக்கான் என்னோட கிரவுண்டில் அப்படிங்கிற மாதிரி. ஜெய போகிற அதுவா எங்கேயும் தான் எங்கேயும் எதுவும் கிடைக்குமான்னு பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்படின்னு இருக்குமா ஃப்ரைடே சார் டீ அப்படிங்கிற மாதிரி வந்து நின்றுட்டு சார் ஏதாவது கிடைச்சதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இல்லைடா உனக்கு ஏதாவது சார் ஏதோ அன்வான்டாக நடக்கிற மாதிரி இருக்குது, நைட்டுக்கு பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்படியே திரும்ப சார் நீங்களும் எடுத்துக்கோங்க அப்படின்னா அங்கே ஆரம் தான் வரான். சவுனோ ஓகே இப்படி அடிக்கடி நின்று பேசாதீங்கடா, தனித்தனியாக இருந்தால் தான் சரிப்பட்டு வரும். சரி சார் அப்படிங்கிற மாதிரி ஆள் அழுக்க அங்கங்கே பிரிஞ்சு போக்க. அப்படியே வந்துட்டு சும்மா ஜங்குக்கும் ஆரமும் பேசுகிற மாதிரி பேசிக்கிட்டு அப்படியே கேண்டீன் சைடு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வராங்க. ஸோ ஜின்னும் வந்துட்டு என்ன தான் வந்துட்டு ஃபராவுக்கு சமைக்க சொல்லி கொடுத்துட்டு இருந்தாலும் அவர் கண் வந்துட்டு அந்த கேண்டீனையும் நோட்டம் விட்டுருக்கேன். ஏன்னா அதிகமாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உட்கார இடம் அது, அங்கே என்ன நடக்குதுன்னு அங்கேயும் சில புலக்காட்டம் இருக்குது, அதையும் கவனிச்சிட்டு தான் இருக்காரு. ஸோ அவங்க ஒருத்தன் வந்து உட்காந்து ஒரு பொட்டணம் மாதிரி வச்சுட்டு அப்படியே எழுந்து போகிறான். அடுத்து வேற ஒருத்தன் வரான், அந்த பொட்டணத்தை எடுத்துகிட்டு போகிறான். இதெல்லாம் அவரும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஸோ அந்த டைமில் தான் நூறாவோட என்ட்ரியும். ஸோ அவளை வந்து மரம் மறைச்சிருக்க ஜின்னு அவளை கண்டுக்கல. அவளும் வந்துட்டு தங்கச்சியை மறுபடியும் வேலை வாங்குற, இந்த மனுஷனுக்கு அறிவில்லை, படிக்க வந்தவளை போட்டு இது பண்ணுறான்னு அவளுக்கும் கோவம் வருது. ஸோ அந்த டைமில் கரெக்டாக வந்துட்டு இது ஆரமும் ஜங்குக்கும் சேர்ந்து உள்ளே வராங்க.
இங்கே ஜின்னும் வந்துட்டு ஏய் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்க்குறாரு ஃபராவோ. சாரி கீழே விழுந்துச்சு அப்படின்னு அவர் வந்து எப்படி ஆனியன் கட் பண்ண தான் ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்துருப்பாரு. அவ்வளோ கீழே போட்டு மெஸ்ஸி ஆக்கி வச்சுருக்கா. ஃபஸ்ட்டு நீ இதை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி கிச்சன் அப்படி க்ளீனாக வச்சுக்கணும் கற்றுக்கோ. அது சரி நம்மலாம் ஆளாக வேலைக்கு வச்சேன், நான் தலையை துண்டை போட்டு போக வேண்டியதான். என்ன நீங்களே இப்படி சொன்னால் எப்படி குருவே அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும் போதே அப்படியே வந்துட்டு அவரோட பார்வை ஃபுல்லாக அந்த பையன் மேலே தான் இருக்குது. இவ்வளோ நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன், இந்த குரு எங்கே பார்க்குறாரு அப்படின்னு எழுந்து நின்று குருவே குருவே அப்படின்னு மூஞ்சிக்கு நேராக கையாட்ட அப்படிங்கிறாரு. எங்கே பார்க்குறீங்க? அது ஸ்டவ் அப்படிங்கிறாரு. ஸ்டவ்வு இங்கே இருக்குது, நீங்கள் எதை பார்க்குறீங்க? ஸ்டவ்வை மனசுக்குள்ளே பார்க்குறேன். எதை யார் சாமி நீ அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்க. ஏய் நீ எங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சவுண்டு கேட்க ஆத்தி அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா அங்கே நூறா மரம் மறைச்சிட்டு இருக்க. ஐயோ இவளா மறுபடியும் நீயா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சின்ன பக்கத்தில் குருவே இவன் வந்துட்டா என்னை காப்பாற்று அப்படிங்கிற மாதிரி பின்னாடி ஒலியா. அவரோ எடா இவளுங்க வர்த்தி நம்மளை நிம்மதியாக இன்வெஸ்டிகேஷன் கூட பண்ண விட மாட்டாளுங்க போல அப்படிங்கிற மாதிரி நூறாவோ. ஏய் உன்னை இன்ஜினியரிங் படிக்க கிடைக்கலாம், நீ என்னடி இங்கே குக்கிங் கற்றுக்கிட்டு இருக்க, குக்கிங் கிளாஸ் பண்ணிகிட்டு இருக்கியா அடி அப்படின்னு திட்ட. அவள் கையில் உள்ள இந்த நைஃபோ கீழே விழுகுது. அப்படியே அது அக்கா அப்படின்னு அவள் பயந்துட்டு இருக்கா. டெய்லி வந்து இங்கே குக்கிங் கற்றுருக்க, எனக்கு எதை பிடிச்சிருக்கோ அதை தானே கற்றுக்க முடியும். ஏய் இதுக்காடி மெனக்கட்டு டெய்லி உன்னை அப்பா அம்மா வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு செய்து காலேஜ் அனுப்பி விட்றாங்க அப்படின்னு கேட்க நான் என்ன பண்ணேன், அவங்க அனுப்பி விட்றாங்க நானும் வரேன், எனக்கு எது பிடிக்குதோ அதை தானே பண்ண முடியும், வீட்டில் சொன்னால் தான் கேட்க மாட்டேங்கிறீங்களே, அறிவு கட்டவலை அப்படின்ட்டு நூறாவோ. அவளுக்கு தான் அறிவில்லை உங்களுக்குமா இல்லை? அட யாருமா நீ, அந்த பொண்ணுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை தானே பண்ண வைக்க முடியும், சும்மா வந்து என்னைய கத்திக்கிட்டே இருக்க. அவள் படிக்க வந்திருக்கா, அதை விட்டுட்டு இங்கே கிச்சனில் நிற்கிறா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், அவளுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை தானே பண்ணுவா. நீங்கள் சும்மா அவளுக்கு என்கரேஜ்லாம் கரெக்டாக. அந்த பையனும் வந்துட்டு அதை பாக்ஸை எடுத்துகிட்டு கிளம்புறான். இதெல்லாம் அவர் பார்த்துட்ருக்காரு. அங்கே சிசிடிவி வேறு இருக்கிறதுனால டக்குன்னு அவரால் ரியாக்ட் பண்ண முடியல. அதே சமயம் அவனை ஃபாலோ பண்ணும். இங்கே நூறா விடுற மாதிரில அவர் நகர்ந்தாலும் உங்களை தான் உங்ககிட்ட தான் பேசுகிறேன், அறிவு இருக்கா இல்லையா அப்படி இப்படின்னு நைன்ட்டு இருக்கா. அப்படியே ஆர்ரி நீ நான் வந்து தொலடி அடிக்கிற மாதிரி சின்ன செம கெடுப்பாங்க. அப்போ தான் கரெக்டாக ஆரமும் ஜங்குக்கும் கூட உள்ள என்ட்ரி கொடுக்குறாங்க. வந்துட்டு சீக்கிரட்டாக அவங்களுக்குள்ள கம்யூனிகேட் பண்ணிக்குவாங்கல்ல. ஸோ ஜின் சொல்லி தான் அவங்க 2 பேர் வந்திருப்பாங்க. வந்ததுமே வந்துட்டு ஆரம் என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஜின்னோ உயிரோடு இருக்கிறாடா அப்படிங்கிற மாதிரி கண்ணாலே பேசிக்க. அப்போ ஜங்குக்கோ எங்கே அவன் ஹீ இஸ் லிவிங் அப்படிங்கிற மாதிரி ஜின்னும் கண்ணாலே பேசிகிட்டு இருக்காரு ஜங்கு கிட்ட. ஸோ வந்துட்டு அவனும் அப்படியே பார்த்துட்டு இருக்க. அப்போ அதை வந்து நூறாக்கு அது பெருசாக ஒன்றும் தெரியல, ஃபரா பின்னாடி நிற்கிறா அவளுக்கும் தெரியல. பட் நூறாக்கு வந்துட்டு ஏதோ சீக்ரெட்டாக பேசிக்கிறாங்கன்னு. என்ன நீங்கள் 3 பேரும் ஆல்ரெடி தெரிஞ்சவங்களா, ஏதோ சீக்ரெட்டாக பேசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கரெக்டாக கேட்குறா. செம்ம பிரைட்டு அப்படிங்கிறவ தான் ஜங்குக்கு நினைக்கிறமோ சூழ்நிலை சமாளிக்கா. அது சீக்ரெட்டா அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிட்டு ஜங்குக்கு காலம் மிதிக்க. அது மெனு கொடுக்க வந்தோம் அப்படிங்கிறான். எங்களுக்கு ஆஃப்டர்நூன் என்ன வேணும்னு சொல்லிட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சமாளிக்கிறானுங்க. ஓ அப்படின்ட்டு அப்போ தான் ஆரம் ஜின்னுக்கு பின்னாடி நிற்கிற ஃபாரா எட்டி பார்த்துட்டு இருக்கிறத கவனிச்சு நீங்கள் என்ன பண்ணுற, உனக்கு இப்போ கிளாஸ் இல்லை அப்படின்னு கேட்க என்ன மட்டும் கேட்குறீங்க, இவளை கேளுங்க எங்கே போனாலும் பின்னாடியே வரோம், இவளுக்கு கிளாஸ் இல்லை இது அப்படின்ட்டு அப்படியே உங்களை மறைச்சி ஃபராவை மறைச்சி பார்க்க. அப்போ நூறா கூட ஏய் நீ தான் ஸ்டூடெண்ட், உன்னை கேட்டால் நீ என்ன கேள்வி கேட்குறியா, நான் ஸ்டூடெண்ட் ஓகே நீயும் ப்ரொஃபஸர் தானே, உனக்கு கிளாஸ் இல்லை, எப்போ பார்த்தாலும் என்னை இப்போ பின்தொடர்ந்து வரதே உனக்கு வேலையாக போச்சு. ஜின்னுக்கும் சிரிப்பு வருது அப்படின்னு நூறா மறைக்கிறா. அவளுக்கும் செம கடுப்பாகுது. படிக்காமல் இப்படி வந்து நிற்கிறா, இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி அவள் அப்படி பார்க்க ஆரம்பம் எஜுகேஷன் தான் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறான். அப்போ ஜங்குக்கோ எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் தான், அதே சமயம் ப்ராக்டிக்கல் ஸ்கில்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேச. அப்போ ஜின்னும் எக்ஸாக்ட்லி அப்படிங்கிறாரு. சுருன்னு கோவம் வருது. பார்த்தீங்களா படிக்கிற பொண்ணை எப்படி கிடைக்கிறாங்கன்னு, இவங்க இதில் சப்போர்ட் வேறு அவளுக்கு அப்படின்ட்டு ஆரம்பிக்கிட்ட அவன் முறையிட. அப்போ ஃபராவோ அப்பாடா நம்ம பக்கம் இன்னொரு ஆள் சேர்ந்துக்குச்சு அப்படின்னு தேங்க்யூ ப்ரொஃபஸர் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு நான் ஒன்றும் தப்பு பண்ணல பார்த்தியா எனக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு அவள் காலை தூக்கி விட்டுக்க. ஆரம்பாவில் மரணம் நம்ம சாரா என்ட்ரி. அவளும் வந்துட்டு வராவை தேடிட்டு வந்திருப்பாள். அடியே இங்கே ரெடி பஞ்சாயத்து அப்படின்ட்டு உள்ளே வந்தா. அங்கே நூறாவோ நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு முடிக்க தேவை இருக்கான்னு தெரிஞ்சால் வந்திருக்கவே மாட்டேனே சார் எப்படியாவது விட்டு காப்பாற்றுங்க அப்படின்னு ஜங்கு கையை போய் பிடிச்சிக்கிறா. ஜங்குக்கு அது நல்லா இருக்குது. அவனும் என்ன மேடம் வர்றவங்களெல்லாம் மிரட்டினா இப்படி அப்படின்னு கேட்குறான். சார் இவங்க ஸ்டூடெண்ட்ஸையும் தாண்டி என் சிஸ்டர்ஸ், படிக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன். ஆரம்பம் அதெல்லாம் சரிதான், உங்கள் சிஸ்டர் கேட்ட மாதிரி நீங்கள் ஏன் கிளாஸ் ரூமுக்கு போகாமல் இப்படி இவங்க பின்னாடி சுற்றிட்டுருக்கீங்க, இதெல்லாம் எப்படி இருக்குது தெரியுமா, ஸ்டூடெண்ட்ஸை ஃப்ரீயாக படிக்க விடணும், அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரம் மாடு மேய்க்கிற மாதிரி குச்சி எடுத்துகிட்டு கையில் திரிஞ்சா சரியாக வந்துடுமா அப்படிங்கிற மாதிரி ஆரம்பம் அவனுக்கும் ஓவராக பிடிச்சி இருக்கிறாங்களா மாதிரி இருக்குது. அப்படியே வந்துட்டு பார்க்குற மாதிரி ஆயிடுது. இவங்க நல்லதுக்காக தான் சொல்கிறேன், யாருமே என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி அப்படியே டென்ஷனாக வெளியே பார்க்க. சின்னம் அவருக்கு என்ன தோணுச்சோ டக்குன்னு ஃபரா பக்கம் இங்கே பாரு விளையாட்டுத்தனலாம் ஓரங்கட்டு, உங்கள் அக்கா நீ படிக்கணும் தான் நினைக்கிறாங்க, அதே சமயம் உனக்கு பிடிச்சிருக்குண்ணா ஓகே, பட்
கொஞ்சம் சீரியஸாகவும் இருக்க பாரு லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வெளியே போக பார்க்க வராவோ எங்கே போகிறீங்க குருவே அப்படின்னு அவளை பார்க்க அது இன்றைக்கி அவ்வளோதான் ப்ராக்டிஸ் முடிஞ்சு நாளைக்கு வா இப்போ போய் கிளாஸை கவனி அப்படின்னு அவளை ஒரு வழியாக அனுப்ப அப்படின்ட்டு அவளை நிற்கிறா அவட போமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜின்னு கடற்கடன்னு வந்தவர் 100 முன்னாடி வந்து ஒரு நிமிஷம் அப்படி நிற்கிறாரு என்ன அப்படின்ட்டு அவ்வளோ நகர போக அவளோட முந்தாடி வந்துட்டு ஒரு செடியில் மாட்டிக்குது அவள் ஜின்னு தான் பிடிச்சிட்டாரோன்னு கோவமாக திரும்ப ஜின்னும் 2 கையும் தூக்கி நாளமா அங்கே அப்படின்னு செடியை காட்டுறாரு ஓ அப்படின்ட்டு அவள் அதை எடுக்க போக அவரே அப்படியே அவள் கை மேலே கை வச்சு அந்த சாரியை எடுத்து விட்டு இப்படி தான் சின்ன சின்ன விஷயத்துக்கோ ரொம்ப டென்ஷன் ஆகுறீங்க போல் இந்த வயசில் இவ்வளோ டென்ஷன் எதுக்கு கொஞ்சம் கூலாக இருக்கலாமே மேடம் அவங்க சின்ன பசங்க புரிஞ்சுக்குவாங்க அப்புறம் நீங்களும் புரிஞ்சுக்கணும் அவளுக்கு என்ன வருமோ அது தானே பண்ணுவா அப்படி இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக ஜின்னு பேச நூறாவுக்கு மண்டைக்குள்ளே ஏறுது இருந்தாலும் அவள் என்னை யாருமே புரிஞ்சுக்கல யார் சொன்னா அப்படின்ட்டு என்ன நினச்சாரோ அவள் கண்ணத்தை அப்படியே தாங்கி நீ ஒரு சூப்பரான பொண்ணு அப்படிங்கிறாரு என்ன மூத்த பொண்ணுனாலே இப்படி தான் அடுத்தடுத்து நம்ம தங்கச்சிங்களை கரெக்டாக பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க அந்த மாதிரிலாம் நீ உன்னோட டியூட்டியை கரெக்டாக தான் பார்க்குற பட் என்ன கொஞ்சம் ஓவர் டியூட்டி பார்க்குற அதை விட்டுட்டு காலேஜில் போய் உன் வேலை என்னமோ அதை பாரு அவளோட வேலையை அவள் கண்டிப்பாக பார்ப்பா அவளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை செய்யட்டுமே அப்படின்னு கண்ணை பார்த்து பேச என்ன கண்டாலும் அந்த கண்ணில் அப்படின்ட்டு தேங்க்ஸ் அப்படின்ட்டு அவ்வளோ இப்போ தான் கொஞ்சம் மனசு ரிலாக்ஸாக இருக்குது அப்படின்ட்டு அப்படியே அங்கேருந்து போக அவரும் அவளை மென் பொண்ணையோட பார்த்துட்ருக்காரு அடுத்த நிமிஷம் இவன் எங்கே போனான் அப்படின்ட்டு அந்த திருட்டு ராஸ்களை தேட ஆரம்பிச்சிடுறாரு இங்கே ஆரம்போ ஃபராக்கிட்ட உனக்கு படிக்க பிடிக்கலையா அப்படின்னு வந்து கேட்க அப்படி இல்லை எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு சமைக்கணும் அதுக்கு தான் நான் கேட்ரிங் கற்றுக்குறேன் வீட்டில் விட மாட்டேன்ட்டாங்க நான் செஃப் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன் அப்படின்ட்டு அவ்வளோ சொல்ல சரி ஓகே உனக்கு என்ன ஆகணும்னு தோணுதோ அதை செய் எதை அப்படின்னு அவள் ஆரம்பம் பார்க்க ஏன் நான் சொன்னது உனக்கு புரியலையா அப்படின்னு கிட்ட குனிஞ்சு அப்படியே கேட்குறாரு அப்படியே அவளுக்கு ஆப்ரானா கழட்டவும் அவர் தான் ஹெல்ப் பண்ணுறாரு அவள் இவ்வளோ நேரம் முடிச்சு போட்டுட்டு அவளுக்கு தெரியாமல் பின்னாடி கை விட்டு நோண்டிட்டு இருந்திருப்பா ஸோ அந்த மனுஷன் அப்படியே பின்னாடி வந்து அவளை ஹக் பண்ண மாதிரி அப்படியே கையை பின்னாடி கொண்டு ஆப்ரானை அவுத்துட்டு அவள் காது கிட்ட பேச அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது அது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு கேள்விப்பட்டேன் ஆமாம் என்கிட்ட மட்டும் எப்படி சொல்கிறீங்க யாருக்கு எது வருமோ அதை தான் நான் செய்ய சொல்ல முடியும் வராததை வாவானா அதான் மாற்றிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படியா அப்படின்னு அவள் திரும்பவும் ஆரம் அப்படியே திரும்பவும் கரெக்டாக இருக்குது 2 பேரோட லிப்ஸும் நூல் இடைவெளியில் அப்படியே உரசிட்டு அப்படியே ஒரு மாதிரி வரா தலை குனிய நீங்கள் பேர் இப்போ கிளாஸ் ரூம் போ அதுக்கப்புறம் வீட்டில் பேசிவிட்டு உனக்கு என்ன பிடிக்குதோ அது செய் அப்படிங்க அப்படின்ட்டு இருக்க இங்கே ஜங்குக்கும் வந்துட்டு ஜின்னு கண்ணை காட்டோமே அந்த பையன் எங்கே போனான் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருந்திருப்பான் ஸோ அதை கவனிச்சா சாராவோ ஹலோ அப்படின்னு கூப்பிட என்ன அப்படின்னு ஜங்குக்கு திரும்ப என்ன பார்க்குறீங்க நான் என்ன பார்க்குறேன் ஒன்றும் இல்லையே இல்லை உங்கள் பார்வை நீங்களே சஸ்பீசியாக தான் இருக்கீங்க நான் ப்ரொஃபஸர்மா ஏன் ப்ரொஃபஸர்னால் சஸ்பீசியஸாக இருக்கக்கூடாதா அது சரி இப்போ என்னடியும் உனக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு பார்க்க இல்லை நீங்கள் அங்கே என்ன அங்கே இருந்த பையனை தானே பார்த்தீங்க எந்த பையன் நான் யாரையும் பார்க்கலையே நான் பார்த்தேன் இப்போ ஒருத்த வெளியே போனானே அவனை தான் பார்த்தீங்க அந்த அண்ணா உங்களுக்கு தெரியுமா அவரை யார் எதுக்கு பார்த்தீங்க பேசணுமா அவன் என்ன கூப்பிடட்டுமா ஏன் நீங்கள் கூப்பிடல கேள்வியாக கேட்குறா அப்படியே கேள்வி கூடன்னு போது நிறுத்திடி சாவடிக்கிறாளே இத்தனும் நிறுத்திட்டு எவ்வளோ கேள்வி கேட்குறா ஏய் உனக்கு என்ன இப்போ பிரச்சனை எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வந்து இங்கே நிற்கிறேன் நீங்கள் பாட்டுக்கா அங்கேயே வேடிக்கை பார்த்துருந்தா எது ஐ மீன் நீங்கள் எதுக்கு கேன்டீன் வந்தீங்க கேன்டீனுக்கு எதுக்கு வருவாங்க சாப்பிட தான் ஆனால் எதுவுமே உங்ககிட்ட இல்லையே இனிமேல் தான் ஆர்டர் பண்ணணும் இவ்வளோ கேள்வி கேட்குற நீங்கள் என்கிட்ட எல்லாத்தையும் மறைக்கிறீங்க ஒரு நிமிஷம் ஜங்கு அப்படியே சைலண்ட் ஆகிட்டு எது நான் மறைக்கிறேனா ஆமாம் எதை வச்சு சொல்கிறேன் சஸ்பீஷியஸாக இருக்கீங்களே ஓ அப்போ மேடம் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறீங்களா ஆமாம் அப்படியே வச்சுக்கலாம் அப்புறம் வேற என்ன கண்டுபிடிச்சிங்க அதான் எதுவும் கண்டுபிடிக்கலையே கண்டுபிடிக்கிற ஐடியா இருக்கோ நிறையா இருக்குது ஆனால் இப்போதைக்கு ஒன்றும் தெரியல வேறு என்ன பண்ணலான்னு ஐடியா கண்டுபிடிக்கணும் என்னத்தை நீங்கள் யார் என்ன உங்களுக்கு லவ்வர் இருக்கா பொண்டாட்டி இருக்கா எத்தனை பிள்ளைங்க இருக்குன்னு எது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே இப்போ எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆச்சு கிளாஸுக்கு வருவீங்களா அப்போ கவனிச்சிக்கிறேன் அடியே என்ன ப்ரொஃபஸர் என்னையே மிரட்டிட்டு போகிறா அப்படிங்கிற மாதிரி அவனும் சிரிச்சிட்டு அடுத்து அவள் போகிறவளை கையை டக்குன்னு பிடிச்சி அவள் கிட்ட நெருங்க அவ்வளோ ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டாப் ஆகி என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா அவனும் கிட்ட நெருங்கி என்ன சொன்னேன் நான் என்ன சொன்னேன் என்னமோ சொன்னியே என்ன கவனிக்கணுமா கண்டுபிடிக்கணுமா அப்போ என்ன 24 மணி நேரமும் கண்காணிச்சிட்டே இருக்கணும் உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறான் அதெல்லாம்
கவனிச்சிட்டு தானே இருக்கேன் அப்படிங்கிறா. அவள் சொன்னதுக்கப்புறம் தான் என்ன சொன்னான்னு அவளுக்கே புரியுது. ஐயோ அப்படின்ட்டு அவ்வளோ அப்படியே குனிஞ்சிக்க, அவனோ எது அப்படின்னு அப்படின்னு சிரிக்கிறான். அது 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 வந்து ஒன்றும் இல்லை, நான் போகணும் அப்படின்ட்டு அவளை இழுத்த அப்படியே அவள் வந்து அவன் மேலே மோதி நிற்கிறா. அவன் அப்படியே அவளோட வந்துட்டு நாடியை பிடிச்சி நிமித்தி அப்படியே 2 பேர் கண்ணும் ஒருத்தர் பார்க்க, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறான். என்ன அப்படின்னு அவள் பார்க்க, இல்லை நான் ஒரு ப்ரொஃபஸர், என்னை இந்த அளவுக்கு கவனிக்கிறியே, உன் கவனிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவன் ஒரு மாதிரி பேச, ஐயோ அப்படின்ட்டு சரி இப்போ நான் கிளாஸ் போகணும் அப்படின்ட்டு அவனை தள்ளி விட்டுட்டு அவன் நகர்றா. சிரிச்சுட்டு அப்படியே ஃபோனில் பார்க்குறான். ஜின்னு தான் வந்துட்டு அவனை ஃபாலோ பண்ணு அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் தான் வரான் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அதை பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படியே திரும்புகிறான். தூரத்தில் நின்று சார் அவனையே பார்த்துட்டுக்கா, நானே ஒரு இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்திருந்தா இவன் என்ன இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்களாம் அப்படின்னு சிரிச்சுட்டே பார்க்கலாம் அப்படின்னு கொஞ்சம் தூரம் நடந்தவன் டக்குன்னு எங்கே போனான்னு தெரியல. கண்ணை விட்டு மறைஞ்ச சாராவோ எங்கே போனார் அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு ஐயோ கிளாஸுக்கு டைம் ஓடிடுறா. லஞ்ச் பீரியட் எல்லாமே இந்த லஞ்ச் சாப்பிட்றதுக்காக வெளியே வரீங்க. ஸோ லஞ்ச் பிரேக்கில் வந்துட்டு எல்லாம் வெளியே வரும்போது நீங்கள் வந்துட்டு அந்த டியா இருக்கால அவளை தான் பார்க்குறீங்க. அவளும் வந்துட்டு திடீர்னு ஒரு புதர் பக்கம் போகிறான். அங்கே ஜங்குக்கு அப்படியே வந்துட்டு அவளை கைப்பிடிச்சி இழுக்க, இதுங்க 2 பேரும் புதற்குள்ளே போய் என்ன பண்ணுதுங்க அப்படிங்கிற மாதிரி தான் குறுன்னு பார்க்குறீங்க. நம்ம நல்லா தானே பார்த்தோம், அங்கே நின்னது ஜங்குக் ப்ரொஃபஸர். இந்த டியா பிள்ளையை எதுக்கு அவர் பிடிச்சி இழுத்தாரு, இது கூடயே வால் பிடிச்சிட்டு சுற்றுவானே அவங்க அண்ணங்காரன் ஜிமின், அந்த லூஸ் எங்கே போனா அப்படிங்கிற மாதிரி அப்படியே உங்களுக்கு என்னன்னு தெரியல ஒரு மாதிரி பொசசிவ் ஆகுது. ஸோ கேண்டீன் வந்து கூட அந்த டியாவை தான் தேடுறீங்க. அப்போது உங்கள் சிஸ்டர்ஸ்லாம் நடி ஒரு மாதிரி இருக்கா, இல்லை அது வந்து அது இந்த டியா எங்கே அப்படிங்கிற மாதிரி நீங்களே வாய் விட்டே கேட்ட, என்னடி வர வர அவளை தேடுற, இல்லை அப்படி இல்லை வந்தால கிளாஸுக்கு காணோம் இப்போ வெளியில் வந்தப்போ அதான் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே சமாளிக்க, என்னமோ தெரில நீ வர வர அவளையே தேடிட்டுக்க, அவளும் உன்னையே குறுகுறுன்னு பார்க்குறா, இதெல்லாம் சரியில்லை. சரி ஸ்வீட்டியே ஸ்கூலுக்கு இது காலேஜுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. அதாண்டி அவர் ரூமில் அவ கூட தங்கியிருக்கவங்க கிட்ட தான் கேட்கணும். மியா இறந்ததுலேருந்து இந்த ஸ்வீட்டி ஒரு மாதிரி தான் இருக்கா, வரவே இல்லை. இவங்களும் உங்கள் கேங்கில் உள்ளவங்க தான். ஸோ அப்படியே நீங்கள் 7 பேர் இங்கே ஃப்ரெண்ட்ஸு. ஸோ வந்துட்டு எங்கே போனா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டிங்க. சரி ஸ்வீட்டிக்கிட்ட மறுபடியும் நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த லஞ்ச் பிரேக் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் லைப்ரரி போகும்போது அங்கே கூட ஜங்கு கூட டியா வந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறீங்க. கொஞ்சம் முகரையும் பாரு, எப்போ பார்த்தாலும் எவன் கூடயாவது சுற்றுறதே வேலை இதுக்கு அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு உங்களுக்கே கோவம் வருதுன்னு தெரில. ஸோ அப்படியே நீங்கள் உள்ளே போக்க அதிகம் டியா கவனிச்சிடறா. அவளோ அவங்க பின்னாடியே அப்படியே வந்துட்டு உள்ளே வரா. ஸோ நீங்கள் லைப்ரரியில் போய் ஒரு புக் எடுக்க அவளும் அந்த புக்கை அப்படியே கை வைக்கிறா. 2 பேர் கையும் ஒரு இடத்துல டச் ஆக நீங்கள் ஒரு நிமிஷம் கூஸ் பஸ் ஆகி டக்குன்னு கையை இழுத்துக்கிறீங்க. யார் இது அப்படிங்கிற மாதிரி பார்க்க டியா தான், சாரி எனக்கும் அந்த புக்கு வேணும் அதான் எடுக்கலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறா. அவள் என்னமோ ஸ்மைலோட தான் உங்களை பார்க்குறா. நீங்கள் தான் மரணம் வரோம் அவளை மறைச்சிட்டு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கீங்க. நீ ஏன் எப்போ பார்த்தாலும் நர்வஸாகவே இருக்க அப்படின்ட்டு அவங்கள டச் பண்ணுற மாதிரி வர, ஒன்றும் இல்லையே நான் ஒன்றும் நர்வஸ் ஆகலையே அப்படின்ட்டு நகர்ந்து நிற்கிறீங்க. அப்புறம் சிரிக்கிறா பார்த்து ப்ளஸ் ஆகுற அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஏன்னா அப்படி நிமிந்து பார்க்கும்போது, இல்லை என்னை பார்த்து ஏன் உன் முகமெல்லாம் செவந்து போயிருக்கு, அது அது வேர்வை தொடச்சி அப்படி இங்கே ஒரே ஹீட் அப்படின்ட்டு மூஞ்சை துடைக்கிறீங்க. ஏசி இருக்கிற இடத்துல ஹீட்டா அப்படின்னு கேட்குறா. அது இந்த ஏசி ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு டக்குன்னு வெளியே போயிடுறீங்க. அப்போ 2 பேர்த்தையும் காமிச்சிட்டு இருந்த ஜங்குக்கோ உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டு உள்ளே வந்து அப்படியே டியாவை மறுபடியும் கை பிடிச்சி எடுத்து ஓரமாக கொண்டு போக, இதுங்க 2 என்னென்ன பண்ணுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்படியே நின்று கொஞ்ச நேரம் பார்த்துட்டு உங்களுக்கு கடுப்பாக்குது. சி இதையே நம்ம பார்க்கணும், என்ன எல்லாமே பண்ணி தொலையிட்டோம், அவங்க அண்ணங்காரனுக்கு இல்லை தக்கற நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி அப்படியே கடுப்பாயிட்டாங்கன்னு போக, அப்படின்ட்டு ஏன் இப்படி பிடிச்சி இழுத்துட்டு வர அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜங்குக்கோ பார்க்க, ஜங்குக்கோ என்னடி அப்படின்னு ஹேரெல்லாம் சரி பண்ணல, சும்மா இருறா கையை வச்சுக்கிட்டு அப்படின்னு கையை தட்டி விட, சரி இங்கே என்ன நடக்குது அப்படின்னு ஜங்கு கேட்க, என்ன நடக்குது அப்படின்ட்டு அதே அந்த டேப்பிளையும் கேட்குது. சாவடிச்சிருவேன் இப்போ என்ன பண்ணிட்டுருங்க, நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் உங்கள் 2 பேத்துக்கெல்லாம் என்ன ஓடுது அப்படின்னு ஜங்கு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை கேஸுக்காக தான். கேஸுக்காக நம்பிட்டேன் அப்படிங்கிறான். இப்போயே கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆல்ரெடி மேக்ஸிமம் சொல்லும் போதே. எஸ் அந்த கேர்ள் கெட்டப்பில் வந்தது வேற யாரும் இல்லை, அவன் தேங்னா அவனும் கெட்டப் போட்டு சுற்றிட்டு இருக்கான். இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஹார்மோன்ஸ் வேலை செய்யாமையா இருக்கும். பைபிளுக்கு அவங்கள பார்க்கும் போதெல்லாம் அவனோட ஹார்மோன்ஸ் வேலை தறிக்கிட்டு ஓடுது. ஜிமின் பக்கத்துலேருந்து அடி சொல்லி அடக்கி வாசிக்க சொல்லிட்டு இருக்கும்போது அவன் இல்லாத நேரம் கொஞ்சம் அவன் எல்லாம் மீறான். அந்த மாதிரி டயத்தில் உங்களுக்கும் வந்துட்டு அவன் கேர்ளுங்கிறனால
என்னடா இது, இவன் மேலே நமக்கு ஒரு மாதிரியா இருக்குது, இவன் ஒரு பொண்ணு நானும் பொண்ணு, நான் என்ன லெஸ்பியனா அப்படின்லாம் அவங்களுக்கு தோண ஆரம்பிக்குது. ஸோ வந்துட்டு லச்சூஸாக இருப்போமோன்னு பயந்துட்டு அவளை வந்து அவாய்ட் பண்ணுறீங்க. பட் தேங்க் அப்படி இல்லைல்ல. ஸோ வந்துட்டு ஜங்கு கிட்ட நார்மலாக பேசுகிற ஜங்குக்கும் இப்படி பார்க்கும்போது எனக்கே மூடாவதுடா அப்படின்னு வந்து கடிப்பிடிக்க நான் தள்ளிப்போ அப்படின்னு அவனை தள்ளி விட்டுட்டு வெளியே வர அவங்க 2 பேரும் சில்மிஷன் பண்ணிக்கிட்டு இருந்ததெல்லாம் நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்க கருமம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ வந்துட்டு இருந்தாலும் அவனை அவாய்ட் பண்ணவும் முடியல. மனசுக்குள்ளே வந்துட்டு என்னடா இப்படிலாம் தோணுதுங்கிற மாதிரி தான் இருக்குது. வந்து வீட்டுக்கு வந்தாலும் நைட்டில் கூட அவன் ஞாபகம் தான் வருது. ஸோ அவளை வந்து பார்த்தது, அவள் கூட சிரித்தது, அவள் பேசுகிறது எல்லாமே மைண்டுக்குள்ளே வந்துட்டு கண்ணை முன்னா கனவுல நீதானு வந்து கண்ணு முன்னாடி நிற்க என்ன ஒரு இவ கனவாக வருது, அவளை நினைக்கவே கூடாது அப்படின்னு குப்பரை அடித்து படுத்தாலும் அவன் நினைப்பு தான் வருது. இங்கேயும் அதே தான். உங்கள் ஃபோட்டோவை வச்சு தாங்க அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு ஐயோ எப்படியும் கிட்ட நான் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி அவனும் மறந்துருக்க. அங்கே மற்றவங்களாம் டிஸ்கஷனில் இருக்காங்க, யார் என்னென்ன கண்டுபிடிச்சோம், எந்த அளவுக்கு இருக்குது இன்வெஸ்டிகேஷனு. பட் பயபில் மட்டும் ஈன்னு பல்ல காட்டிக்கிட்டு அப்படியே ஃபோட்டோவை பார்த்துட்டே இருக்க. அப்படியே இங்கே கவனிடா அப்படின்ட்டு என்னடா நீ கண்டுபிடிச்ச, அவன் எங்கே கண்டுபிடிச்சான், நண்டு தான் பிடிச்சான் அப்படின்னு ஜிம்மின்னு சொல்ல எதை அப்படின்னு அவன் அப்படின்னு ஆரம்பிக்காட்டே வாயை பற்றி இதே மூட்ரா குரங்கு பையில ஓட்டு கொடுக்காதரா அப்படின்ட்டு அது நானும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கேன். மியா மிஸ்ஸிங், அப்புறம் டெத் ஆகிருக்கா, அதுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரில, ஸ்வீட்டி வந்துட்டு வரதில்லை, 2 பேரும் ஒன்றா தான் ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க, ஏதோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் கண்டுபிடிச்சது. பரவாயில்லையே, கேர்ள் வேஷம் போட்டதுலேயும் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்குடா. கேர்ள்ஸோட நெருங்கி பேசும்போது சில விஷயங்கள் தெரியுது. சில கேர்ள்ஸ் ரொம்ப வந்துட்டு பதறிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஹாஸ்டலில் இருக்க பொண்ணுங்க தான் ரொம்ப, அதுலேயும் அம்மா இல்லாமல் அப்பா இல்லாமல் இந்த மாதிரி தனியாக இருக்கிற பொண்ணுங்க ரொம்ப பயப்படுறாங்க. ஸோ ஏதோ இருக்குது, இன்னும் கொஞ்சம் டீப்பாக போனால் கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி தனக்கு தெரிஞ்சதில்ல ஜங்குக்கும். அதே தான், கிரவுண்ட் சைடு பசங்க சரியில்லை, அடிக்கடி தனியாக போகிறானுங்க மரத்துக்கு பின்னாடி, வேற ஒன்றும் இல்லை பொட்டலாம் யூஸ் பண்ணுவானுங்க போல். அது மட்டும் இல்லை, அதையும் மீறி சிலதெல்லாம் நடக்குது. சின்னம் எஸ் நானும் கவனித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்படி ஆளுக்கு அவங்கவுங்க என்னெல்லாம் பார்த்தாங்க அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜெயப்போ சுகாவும் கூட அந்த மியூசிக் ரூம் கூட அதுக்காக யூஸ் பண்ண மாதிரி தெரியல, இது வேறு ஏதோ பண்ணிகிட்ருக்காங்க, அங்கே நாங்களும் கவனித்தோம் அப்படிங்கிற மாதிரி அவனுங்க பங்குக்கு சொல்ல. ஸோ ஃப்ரைடேவோ பாஸ் நானும் தான் எல்லாத்தையும் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் வந்துட்டு அவன் தானே வாட்ச்மேனாக இருக்கான். ஸோ யார் வரா யார் போகிறா, காலேஜுக்கு சம்மந்தமே இல்லாமல் பெரிய தலைகள் அடிக்கடி வரதை கவனித்தேன், இன்னார் வந்திருக்காங்க, இதில் இன்னார் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவன் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து கொடுக்க சூப்பர்டா கலக்கிட்டப்போ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்துட்டு சொல்லிக்க எல்லாம் உங்ககிட்ட கற்றுக்கிட்ட தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமா சேர்ந்து பேசிவிட்டு சரி நாளைக்கு போய் மற்றதை பார்த்துக்கலான்னு படுத்துடுறாங்க. இப்படியே அந்த நைட்டு ஸ்கிப் ஆக நெக்ஸ்ட் டே மார்னிங் எல்லோரும் காலேஜுக்கு வர நீங்களும் ஒரு குழப்பத்தில் தான் இருக்கீங்க. நீங்கள் வரும்போதே எட்டியாக தான் உங்கள் கண்ணு தேடுது, அப்படியே நீங்கள் அவளை தேடிட்டு இருக்க, அவளும் உங்கள் முன்னாடி வந்து அப்படியே உங்களை பார்த்து ஸ்மைல் பண்ணுறா, தேடினதும் வந்து நிற்கிறா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கே தெரியல ஒரு வேளை வந்துட்டு நம்மளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் தான் இருக்கீங்க. அவளை வந்துட்டு விடாமல் உங்கள் பின்னாடி சுற்ற ஜிமின் தான் தியா கொஞ்சம் அடக்கி வாசிமா அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போக சரி அவனை ஜங்குக்கு பார்க்கணுண்டா, அவனுக்கு வர வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டியாவும் அவனை பார்க்க போக இதை நீங்கள் கவனிக்கிறீங்க, இவையும் அடிக்கடி போய் அந்த ஆளை பார்க்குறா அப்படிங்கிற மாதிரி கோவம் வருது. இதை கவனிச்சா சாராவுக்குமே என்ன வர ப்ரொஃபஸர் சரியில்லையே, இந்த டியா கூடயே சுற்றுறாரு, நல்லதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவளும் தான் யோசனையில் இருக்கா. ஸோ வந்துட்டு உங்களுக்குன்னா ரொம்ப ஒரு மாதிரி பொசசிவ் அதெல்லாம் தாண்டி ஏதோ மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருக்குது. அதை டியாவும் கவனிக்கிறா. கிளாஸில் பக்கத்தில் தானே உட்காந்துருக்கும் போது கையை பிடிக்கும் போது டக்குன்னு உதறிட்டு நீங்கள் என்ன பண்ணுற நீ அப்படிங்கிற பார்க்க கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறா. என்கிட்ட பேச என்ன இருக்குது அப்படிங்கிறீங்க, நிறையா இருக்குது பேசணும், ஈவினிங் மொட்டை மாடிக்கு வந்துடு, நீ கூப்பிட்டா நான் வரணுமா, சரி வரணும்னு தோணுனாவா, இல்லாட்டி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நீங்கள் வரமாட்டீங்க அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு மனசு கேட்கல. ஈவினிங் வந்துட்டு நான் அந்த வந்துடுறேன், லைப்ரரி வரையும் போகணும் அப்படி இப்படின்னு பீலாக விட்டுட்டு நீங்கள் மேலே போகிறீங்க. அப்படியே வந்துட்டு அங்கே டியா சன்செட்டை பார்த்து நின்றுட்டுக்க எதுக்கு கூப்பிட்ட அப்படின்னு வந்து நிற்கிறீங்க. அவளும் உங்களை பார்க்குறா, நீங்களும் அவளை பார்க்குறீங்க. அவள் டக்குன்னு வந்து உங்கள் கையை பிடிக்க என்ன பண்ணுற அப்படின்னு கையை உருவிக்க பார்க்க ஏன் கையை கூட பிடிக்கக்கூடாதா அப்படின்னு அவள் கேட்குறா. அது அப்படிலாம் இல்லை, நீ கையை விட்டுட்டே பேசு அப்படின்னு சொல்லிட்டு கையை உருவிக்க பார்க்குறீங்க. பட் அவள் விடாமல் அழுத்தி பிடிச்சி நான் உங்ககிட்ட பேசணும், அது எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ஐ திங்க் ஐ லவ் யூ. எதை லூசாடி நீ புரிஞ்சுதான் பேசுகிறியா, நீ பொண்ணுடி, பொண்ணு அதனால் என்ன, பொண்ணு லவ் பண்ணக்கூடாது என்ன, சி அந்த மாதிரி பொண்ணு நான் இல்லை, எனக்கு உன் மேலே லவ்லாம் இல்லை. நிச்சயமாவா? ஆமாம், இதுக்கெல்லாம் கற்பூரம் அடித்தா சத்தியம் பண்ண முடியும், அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அப்போ கொஞ்ச நேரம் கிட்ட வந்தேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டியா திடீர்னு இழுத்து அப்படியே அவங்கள ஹக் பண்ண உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அவளை அப்படியே கொஞ்ச நேரம் மெய் மறந்து ஹக் பண்ணிகிட்டு இருக்க. அவளும் அவங்க கழுத்தில்
அப்படின்னு கிஸ் பண்ண, சீ எங்கடி பண்ணுற அப்படின்னு தள்ளுறீங்க. கிஸ் பண்ணுற ஏன் பிடிக்கலையா, நான் லிப் லாக் பண்ணவா அப்படின்னு கிட்ட வரா. ஜி போடி அங்கிட்டு, இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது, எனக்கு கராத்தேக்கும் ஃபுல்லாக தெரியும், கிட்ட வந்து அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி ஒரு பொசிஷனில் நிற்க. எனக்கும் எல்லாம் தெரியும், நீ என்னெல்லாம் பண்ணுறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு அவள் கிட்ட வரா. வேணாம் தள்ளி போடி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. 2 பேர் இப்படி பேசிகிட்டு இருக்கதா ஜங்கோ கவனிச்சுட்டு கடந்து மேலே வந்து இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறான். சார் அது அப்படின்னு இருக்கும்போதே, டியா உங்ககிட்ட நான் லவ்வாக சொல்லி எவ்வளோ நாளாச்சு, நீ ஏன் எனக்கு ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிற? டியாவோ ஏதே அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் பார்த்துட்டு அப்படியே ஜங்கு கண்ணை காட்ட, ஓ அது நான் இவ்வளோ லவ் பண்ணுறேன் சார் அப்படின்னு அவன் சொல்ல, நீங்கள் ஜி நாராசமாக இருக்குது அப்படின்ட்டு நகர போக, அப்போ ஜங்குக்கோ அந்த பொண்ணுக்கு தான் பிடிக்கலன்னு சொல்கிறாள், அப்போ நீ ஏன் என்னோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்கூடாது அப்படின்னு இங்கே வந்து அப்படியே அவளை ஹக் பண்ணிக்கா. டியாவோ தொல்ற பரதேசி அப்படின்னு சொல்லிட்டு தயார் வந்துட்டு ஜங்குக்கோ அடே உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தா இருடா, அதுக்கு பொசசிவ் ஆகும், அப்போ பாரு அவளே தானே வருவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கீழேருந்து இதை சாரா பார்க்குறா. அவள் கண்ணுக்கோ வந்துட்டு டியாவும் ஜங்குக்கோ ஹக் பண்ணி நிற்க தெரியுது. ஐயோ கருமம் இந்த பொம்பளை சும்மாவே எல்லாரையும் மயக்குவா போல இருக்கு. இந்த ப்ரொஃபஸரும் நாக்கு தொங்க போட்டுட்டு அவள் பின்னாடி போயிட்டானா அவனுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவள் கடுப்பில் நின்றுட்டுருக்கா. இந்த பக்கம் நீங்கள் அவளுக்கு தெரியல சாராக்கு. ஸோ நீங்களும் டக்குன்னு வெடுக்குன்னு வந்து டியாவை பிடிச்சி இழுக்க அப்படியே தாங்க சிரிப்பு வருது. சிரிச்சுட்டு அப்படியே சிரிக்காமல் அப்படியே நின்றுக்கிறான். ஜங்குக்கும் சிரிப்பு வந்தாலும் அடிக்கிட்டு, என்னம்மா நீயும் அக்செப்ட் பண்ணிக்க இருக்கிற, சரி அப்போ நானாவது லவ் பண்ணனா அதுக்காவது விட்டு கொடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஜங்கு கேட்க, ஐயோ ப்ரொஃபஸர்னு பார்க்குறேன், வாயில் வண்டியே வந்துடும், ஒழுங்காக போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செம்ம கடுப்பாகி நீங்கள் கத்த எது அப்படிங்கிற பார்க்க தாங்க அந்த பக்கம் வாயை பதிச்சிருக்க, இதெல்லாம் என்ன ரெண்டா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நடத்துங்க. அப்போது நீ அவனை லவ் பண்ண போறியா? எது ஐ மீன் அவளை லவ் பண்ண போறியா நீங்கள் 2 பேரும்? அப்போ அதுவா அப்படின்னு கேட்க, சி உங்களுக்கு அறிவில், அவளுக்கு பேசி நான் புரிய வைப்பேன். ஓ பேசி புரிய வைப்பீங்க, பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே கண்ணடிச்சிட்டு அங்கேருந்து ஜங்கு கிளம்ப அப்படியே வந்துட்டு, அவன் கண்ணடிச்சா நீ இப்படி ஏன் இழுப்பியா அப்படின்னு நீங்கள் டக்குன்னு திரும்பிட்டியாவோ கேட்க, அவளுக்கும் ஒரு நிமிஷம் பக்குன்னு இருக்குது. ஏதே அப்படின்னு அவள் பார்க்க, அறிவில்ல அவர் கூப்பிட்டா போயிடுவியா? இல்லை நீ என்ன தான் சொல்ல வர, நீ தான் என்னை பிடிக்கலன்னு சொல்கிறியே, அதுக்கு வெயிட் பண்ணக்கூட மாட்டியா? அப்போ உனக்கு என்ன பிடிக்குமா? அது அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறதில்ல, கண்ணில் இருந்து டியூஸ். இப்போ எது கலர அப்படி நான் வந்து கண்ணை துடைக்க, நீ கையெடு, உன்னை பார்த்தாலே என் மனசு தடுமாறுது, என்னமோ தெரியல, எனக்கு நீ வேணும்னு தோணுது, ஆனால் அப்படின்னு சொல்லி டக்குன்னு டியாவை தள்ளி, அதெல்லாம் செட் ஆகாது, எங்கள் வீட்டில் செருப்பால் அடிப்பாங்க, ஒரு பொண்ணும் லவ் பண்ணுறது இப்போ வேணால் சகஜமாக இருக்கலாம், ஆனால் எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ வீட்டில் ஒத்துக்கலாம் தான் உனக்கு பிரச்சனையா? மற்றபடி ஐ லவ் யூவா அப்படின்னு கேட்க, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்குதுட்டியா, தெரியல, அவங்க கூட இருக்கணும்னு தோணுது, உன்னை லவ் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே டியா கிட்ட வந்து உங்களை ஹக் பண்ணிக்க, நீங்களும் வந்துட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கா, உங்களை பார்க்கும் போதே பாவமாக இருக்குது. டியாவோ டக்குன்னு அவங்கள அப்படியே வந்துட்டு, சரி ரொம்ப ஃபீல் பண்ணாத, நீ பொறுமையாக வந்துட்டு இதெல்லாம் பற்றி யோசி, நீ என்னை லவ் பண்ணுறியாங்கிறத முதல்ல என்னை நீ ஃபீல் பண்ணு, இதுக்கப்புறம் லவ் பண்ணு என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அடுத்த நிமிஷம் உங்களை இப்போலாம் அவள் கிஸ் பண்ண ஆரம்பிக்கா. உங்களுக்கோ ஒரு கேர்ளை கிஸ் பண்ணுறோம் அப்படிலாம் இல்லை, ஏதோ லவ்வரை கிஸ் பண்ணுற பேஷனேட்டாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருந்தா கட் பண்ண இங்கே ஜங்குக்கு சிரிச்சுட்டே வர, மூஞ்ச சிரிப்பு ஒன்று தான் கேடு அப்படிங்கிற மாதிரி சாரா அப்படியே பொறிஞ்சு தள்ளிட்டு அங்கேருந்து நகர, நம்ம ஆள் அப்படின்ட்டு ஜங்குக்கோ, ஓய் நான் பார்த்தும் பார்க்காத மாதிரி போகிறேன் அப்படி அந்த கைப்பிடிக்க, கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நடக்க, எதுக்கு ஏன் எதப்போ யாருமே இல்லையே அப்படின்னு வந்து மறுபடியும் பிடிக்க, இப்போ எதுக்கு ஏன் பின்னாடி வரீங்க, போங்க உங்களுக்கு தான் லவ் பண்ண நிறைய பேர் இருக்காங்களே, ஆள் அழகாக இருக்கான்னு ஏமாந்துட்டேன் அப்படின்னு அவன் புலம்பிட்டே போக, நான் வளரிட்டுருக்கேன் அப்படின்னு வந்து அவன் பிடிக்க, ஆமாம் நான் பேசுகிறேன்லாம் வளர்கிற மாதிரி தான் தெரியும், நான்லாம் அவ்வளோவா அழகாக இல்லைல்ல, அழகாக இருக்கிறவங்கள தானே பிடிக்கும், போங்க அவள் தான் மாடர்னாக இருக்காளே, அங்கங்கே கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, நாய் துரத்துற மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு, இதுக்கெல்லாம் ஃபேன்ஸ் வேறு அப்படின்னு சொல்லி துப்பிட்டு அவள் பாட்டுக்கு போக, நான் ரொம்ப ஓரம் பண்ணுறேன் அப்படின்னு கை பிடிச்சிருக்க, கையை விடுங்க உங்களுக்கு எனக்கு பிரேக்கப் அப்படின்ட்டு அவள் உனக்கு தூக்கி வேறுபடுது, பைத்தியம் அப்படின்னு கிட்ட வந்தீங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு அப்படியே அழுகியா அவளுக்கு தாங்கலை, முகத்தை அப்படியே தொடச்சிட்டு அப்படியே ஓடுறா. அவள் ஜங்குக்கும் ஒன்றும் புரியல, என்னடி அடிக்கிற மாதிரி நின்றுட்டுருக்கான். கட் பண்ணால் இங்கே அப்படியே வந்து சுகாவும் வந்து அப்படியே வந்துட்டு எத்தையும் அந்த ரூமில் தேடிட்டு இருக்கார் ஒரு ரூமில். ஸோ வந்துட்டு அப்போ பின்னாடி வந்த தாராவோ, இதையா தேடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா.
டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு. ஒரு ஃபைல் அவர் கையில் இருக்குது. அவரோட இம்பார்ட்டன்ட் ஃபைல் அதான், அந்த கேஸ் பற்றின ஃபைல். அதை தான் தேடிட்டுருக்காரு. இவ கைக்கு இப்படி இது கிடச்சிது அப்படின்ட்டு அவரோ ஆமாம் இங்கே கொடு அப்படின்னு வாங்க வர. ஏய் ஈஸியாக கொடுத்துருவேண்ணா. இதில் என்ன எங்களோட நேம்ஸ்லாம் இருக்குது. என்ன ஃபைல் இது, என்ன பண்ணுறீங்க, சீக்ரெட்டாக ஏதோ பண்ணுறீங்க போல் அப்படின்ட்டு அவளும் வந்துட்டு அவங்கள பார்த்தா எனக்கு சார் மாதிரியே ஃபீல் ஆகலை வேற அப்படின்னு அவன் தடுமாற்றத்தோடு கேட்க, அவ்வளோ கிட்ட வந்து அவன் காது கிட்ட வந்து ஏதோ சொல்கிறா. கட் பண்ணா இங்கே அப்படி ஜெயஹோப்பும் அதே மாதிரி தான் எதையோ தேடிட்டு இருக்காரு. இதை தானே தெரிஞ்சுங்க அப்படின்னு ஒரு சவுண்டு. டக்குன்னு திரும்பி பார்த்தா ஐரா தான் அப்படியே கையில் வந்து கன்று வச்சுட்டு, இது உங்களுதா அப்படின்னு கேட்குறா. அது வந்து இல்லையே, நான் இதை தெரியலையே, எனக்கு எதுக்கு கன்று, நான் ஏன் கன்று வச்சுக்கணும். இப்படிலாம் சொன்னீங்கன்னா நான் நம்பிடுவேண்ணா. இந்த கன் உங்களோட தான். அது மட்டும் இல்லை, ஏதோ உங்களை அக்கர்லேருந்து தான் நான் எடுத்தேன். எப்படின்னு பார்க்குறீங்களா, நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது கவனிக்காமல் ஷர்ட் எடுக்கும் போது இது அடியில் இருந்து கீழே விழுந்துச்சு. நான் அதை கவனிச்சிட்டு தான் இருந்தேன். அதான் அப்போது இது உங்களோடது. ஸோ நீங்கள் டான்ஸ் டீச்சர் இல்லை அப்படின்ட்டு அவ்வளோ ஒரு மாதிரி குறுகுறுன்னு அவரை பார்க்க அவரும் திருன்னு முழிச்சிட்ருக்காரு. கட்பானா இங்கே அப்படியே வந்துட்டு கேட்டில் நம்ம ஃப்ரைடே வந்துட்டு அவனுக்கு ஒரு கால் வருது. அட்டன் பண்ணி, மாமா இருக்கேன், கவலைப்படாத, உனக்காக தான் இங்கே இறங்கியிருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி யார்கிட்ட பேசுகிறான். யார்கிட்ட பேசுகிறான் அது தெரியல. இங்கே ஜின்னா வந்துட்டு அவரோட ஒர்க்கை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு அப்படியே வந்துட்டு நூறா வரா. எக்ஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு வந்து நிற்கிறா. என்ன அப்படிங்கிற மாதிரி அவர் நிமிர்ந்து பார்க்க, இல்லை இது வெளியே இருந்துச்சு, இதை பார்த்தா ஏதோ ஐடி கார்டு மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு பிடுங்கிடுறாரு. பிகாஸ் அவரோட ஐடி தான் அது. ஐயோ அப்படின்ட்டு, ஹே நான் அதை பார்க்கக்கூட இல்லை, ஏதோ உங்கள் ஃபோட்டோ இருந்துச்சு, நேம் வேறு மாதிரி இந்த மாதிரி இருந்ததே, என்னென்னு அவள் சரியாக கவனிச்சிருக்க மாட்டா. ஸோ அதான் அவள் கேட்க, ஐயோ இவ கையில் கிடக்கணும் அப்படின்ட்டு, அது அது என்னோட கார்டு அப்படின்ட்டு இருக்காரு. இல்லையே, நீங்கள் கேன்டீன் ஓனர் தானா, நிச்சயமாகவே இங்கே கேன்டீன் வச்சிருந்தவரோட தம்பி பையனா, தெரியலையே, அதில் வேறு என்னமோ இருந்ததுன்னு அவள் நினைவுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணிட்டுருக்கா. இங்கே ஜின்னுக்கும் இல்லை அப்படி திரு முழிச்சிட்ருக்காரு. அப்போ கரெக்டாக ஜிமினோட ஃபோனுக்கு ஒரு இந்த நோட்டிஃபிகேஷன் மாதிரி வருது. ஜிமினுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வருது. ஜிமின் வந்து அங்கே பக்கத்தில் கைராவோட உட்காந்துருக்காரு. ஸோ அவங்க 2 பேரும் வந்துட்டு லேட்டாக, அதாவது டியா ஹீராவை காணுமேன்னு பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதனால் அங்கே உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியாச்சு, இதுங்க 2 எங்கே தான் போச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே திரும்ப கைராவை வந்துட்டு ஜிமினே தான் பார்த்துட்ருக்கா. என்ன அப்படி பார்த்துட்ருக்க, இல்லை இப்போ உங்கள் ஃபோனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, அது ஏதோ என் சிஸ்டர் ஃபேஸ் மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி வந்துட்டு ஒரு ஃபோட்டோ தான் வந்திருக்கும், அதை தான் வந்துட்டு பார்த்துருப்பா. அவ்வளோ ஒத்து, யார் அது அப்படின்னு பார்க்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, ஹே அவள் ஃபோட்டோ உன்ட்ட எதுக்கு, நீ ஏதோ அவளை லவ் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி அவள் கேட்டுட்ருக்க. கேள்வியாக கேட்டு சாவடிக்கிறாளே, ஹே யாருடா நீ, உண்மையை சொல்லு, நீ உன்னை பார்த்தா ஸ்டூடெண்ட் மாதிரியே இல்லை அப்படி இப்படின்னு கேள்வியாக கேட்டுட்ருக்க. இதுக்கு மேலே அவளை அமைதிப்படுத்த முடியாது. திடீர்னு ஜிமினோ கைராவை அப்படியே இழுத்து கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. அவளோ டே அப்படின்னு தள்ள பார்த்தவ அவளால் தள்ள முடியாமல் கிஸ்ல அப்படியே வாங்கி அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்தது யார் இருக்கா, நம்ம ஆரம். ஸோ அவன் வந்துட்டு ஒரு மெயினான ரூம்குள்ளே போய் எதையோ தேடிட்டுருக்கான். ஸோ அந்த டயத்தில் அப்போ கரெக்டாக யாரோ வர சவுண்டு கேட்குது. அவனும் படப்படப்போட ஃபைல் எடுத்துகிட்டு திரும்ப அங்கே வந்து நின்னவங்களை 10 நிமிஷம் ஆடி போயிடறான். ஸோ இதோட இந்த பாட்டை அப்படியே முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நின்னது யாராக இருக்கும், எல்லோரும் சீக்ரெட் ஏஜென்ட்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா, வேறு என்னென்ன இருக்குது, சீக்ரெட்லாம் ஏதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணிடுங்க. இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன பார்க்கலாம். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.